ஆனா சரியா மதுரை போல பாத்தியா இல்ல bro. விமன் டைரக்டர் தூக்கி போட்டு ஓலுங்க. என்னடா நீங்க புதுசு புதுசா டேய் வரீங்க. இல்லடா இல்லடா நான் அலெக்ஸ், சொல்றத இந்த ரத்தம் தெரிக்கிற ஃபெமினிஸ்ட்லாம் மாதிரி இருக்க வந்துருவாங்க. படம்லாம் இனிமே டவுன் ஆயிரும்டா. இல்ல சார் எதிர்த்த படம்லாம் சரியா போலடா அலெக்ஸ். ஒரு படம் தான் bro, நான் போயிருக்கு. பார்த்தேன். ஆனா இல்ல பட் அந்த டாக்ஸிக் டைரக்டர் டாக்ஸிக் யாருன்னே தெரியாது. பாப்போம் வரட்டும் வரட்டும். அது ஒரு ப்ரோ, அதை நான் சொன்ன ஒரு பார்த்தேன். டேரக்டர் மலையாள டேரக்டர். அந்த ப்ரோ டாக்ஸிக் அவங்க டாக்ஸிக்னா நல்லா யாரு தான் படம்டா இந்த அலெக்ஸ்? ஹீரோயின் ப்ரோ இல்ல மாதவன் பேடா. யாக்ஸோடைய அவங்க இல்ல யாக்ஸோடைய ப்ரோ, படம். எனக்கு என்னன்னா கேஜிஎஃப் சாப்டர் 2 ரிலீஸ் போட்டோ ஆகி இருக்கா? ஒரு மேல ஷேர் 1.5 பண்ணி வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் மேல ப்ளே ஆச்சு. வந்துருக்கோம். ஒரு நிமிஷம். இருக்கு பட் இவ்வளவு நாள் டிலே பண்ணி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி ஏய் வந்திருக்கான். உண்மைடா என்ன கேட்டா ஏதோ இப்ப கொஞ்சம் இல்ல இருந்திருக்கும்ல. துரு துருன்னு பண்ணேன்னு அந்த ஐப்பு இதுல ஏறிடும். என்னடா டாக்ஸிக் அப்புறம் சாகோ மாதிரி ஆயிடும் அப்புறம். ஆமா டாக்ஸிக் ஐ போன்ட்டே துருன்னு பண்ணா துரு ஊத்துற மாதிரி டேய் ஆயிடும். துரு வைக்கிறோமா புரியல. ப்ரோ யாரோ சொன்னாங்க, ஒரு ட்வீட் போட்டாங்க, டாக்ஸிக் வந்து ட்ரக் மாஃபியா படம். ஓ ட்ரக் மாஃபியா டாக்ஸிக் பாப்போம். ஆமா என்ன மென்டலானுங்க ஒரே என்ஜாய்மெண்ட் தான் போல. ஒரு தியேட்டர்ல வந்துட்டா போதும் ஜெயிலர் அவுட்டு ஆட போட்டு அடி. அலெக்ஸ் 10 தேட்டர்ல வந்து லீடிங்கு அதுல 3 ஃபேக் ஐடி ஓகேவா விட்டுரு. நம்மளது வந்து வாரிசும் அதே போல லியோவும் நிறைய தேட்டர்ல ஃபர்ஸ்ட்ல இருக்குது. நாம லிஸ்ட போட்டோம்னா செத்தானுங்க அவனுங்க. அவனுக்கு சும்மா ப்ரோ நானே இல்ல அதான் சொன்னல நானே புடிச்சு லிஸ்ட் தடிச்சிட்டு இருக்கானுங்க. போட்டுருந்தாங்கிறேன். 10-15 மேல போயின்னு இருக்குது. 15 இல்ல நாளைக்கு இன்னும் இருக்குது. உமா கஜேந்திரா போடுவான் இருக்கு இன்னும் இருக்கு பாரு இது நாளைக்கு சீனு. எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணே தமிழ்நாட்டுல அதிக ஸ்கிரீன்ங்கிறது மாயாச்சால். அதுல எது நம்பர் 1 வருதோ அப்போ பாத்துக்கலாம். சிட்டில வந்துட்டு ஆனா அந்த பிஎஸ்எஸ் ரோகிணி மல்டிபிளெக்ஸ் வந்து இதுலயும் தெரியும். ஜெயிலர் தான் நம்பர் 1 இருக்குது. புரியல இதோ இதுல போட்டிருந்தாங்க. என்னது பிஎஸ்எஸ் மல்டிபிளெக்ஸ் என்னது திருநெல்வேலி அப்புறம் வேற ஏதோ இதுன்னு போட்டு மல்டிபிளெக்ஸ் வந்துட்டு ஜெயிலர் அது நம்பர் இல்ல 1 அவனே வீடியோ வந்துட்டு இல்ல அனுப்புறேன். ஆல் டைம் வந்துட்டு ஈஸ்ட் வந்துட்டு லியோ போட்டிருந்தான் கோட் பண்ணி. இப்போ வந்துட்டு ஜெயிலர் வந்துட்டு நம்பர் 1 அந்த கிராஸ்ல இது வந்துட்டு போட்டிருக்கான். தெரியல. இல்ல ஸ்பிட் அதான் பண்ணிட்டான். ஸ்பிளிட் ஸ்பிட் பண்ணி இது பண்ணிட்டான். இதுன்னு அதாவது அந்த ஏரியால தியேட்டருக்கு இன்னைக்கு வச்சு ஸ்பிட் ம். பண்ணிட்டான். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஏதாவது 1-2 வர்றதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் இல்ல. ஆனா எல்லா இதுலயுமே நம்பர் 1லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வாரிசே நிறைய இடத்துல டேய் நம்பர் இல்ல 1 இல்ல ஆச்சு. இல்ல இல்ல எவனா கேட்டானதுக்கு வாரிசு எப்படா ஜெயிலர் அடிக்கும் அது அதுலயே அவனுங்க தூள தொங்குவானுங்க. வாரிசு ஜெயிலர் அடிக்கும் போது சினி வள்ளுவன்ல போட்டு இல்ல வாரிசு சப்போஸ் ரிலீஸ் ஆகல. வாரிசு மட்டும் சோலோ ரிலீஸா இருந்திருந்தா யோசிச்சு பாருங்க. லியோவே நம்பர் 1 வந்திருக்காது. அதுதான் மம்சு. அதனாலதான் இவனுக்கு வந்து அது ரிலீஸ் இல்ல பண்ண ஒரு இப்ப கூடாதுன்னு இப்ப சொல்லி இல்ல காம்படிஷனா மேட்டர் வந்தது. என்னன்னா சில பேருக்கு இப்போ ஒரு படம் பிடிக்காது பிடிக்கும் அது வேற விஷயம். அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்ன்றது எல்லாரும் இப்ப இவ்வளோ கிளீன் இவனும் விட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய மேட்ரு. கூட இந்த இதான் அம்மா சென்டிமெண்ட் இது எல்லாம் சேர்ந்து படம் தூக்கி விட்டுச்சு. இன்னொன்னு சிட்டியை விட அங்க நல்லா ஓடி இருக்குது ஒரு மேட்ரு. ஆனா சிட்டிலேயே வந்துட்டு அது இன்னும் நல்லா போயிருக்கு. ஏன்னா படம் கிராமத்து படம் எடுக்கல ஃபேமிலி படம் தான் எடுத்தாங்க. இல்ல சப்போஸ் சோலோ ரிலீஸ் ஆயிருந்தா விக்ரம் டிஎன் கிராஸ் எல்லாம் அடிச்சிருக்கும். ஆனா விக்ரம் இல்ல 180+ விக்ரம் அந்த மாதிரி. வந்துட்டு 180 அது இதுவா கிட்ட போயிருக்கும். ஆனா அடிச்சிருக்காது. எனக்கு ஆமா. கிட்ட போயிருக்கும். அடிச்சிருக்குமானா டவுட் தான். ஒன்னு சொல்லிட்டா கிளாஷ் இல்லாம சோலோ எடுத்து பார்த்தா கூட மினிமம் போனா 25 கோடி தமிழ்நாட்டுல இருக்கும். வேர்ல்டு வைட் ஒரு 50 கோடி இருக்குமே தவிர அதெல்லாம் பெருசாலாம் யோசிக்க கூடாது. இன்னும் 350 வந்திருக்கும். என்னது வாரிசு கிளாஷ் சோலோ வந்திருந்தா கிளாஷ் வந்தாலும் 300 வந்திருக்கு. 350 வந்திருக்காது அலெக்ஸ். அதுக்கு மேலே வந்திருக்கும் இல்ல ப்ரோ மேக்சிமம். நான் ரொம்பலாம் சொல்றேன் யோசிக்க ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கிரீன் கால்குலேட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கிரீன் கால்குலேட் பண்ணிக்கோ. அப்ப வந்து அந்த டைம்ல வந்து ஷோ எத்தனை மணிக்கு ஓட்டினாங்கன்னு நமக்கு நல்லாவே இதேதான். தெரியும். இல்ல இல்ல அந்த இப்ப ஷோஸ் எல்லாம் போட்டு நீங்க பார்த்தோம்னாவே லியோ அதிகமாகும். எடுத்து பாத்தீங்கன்னா எந்த படமும் கிளாஷ் வராம ஹிந்திலயும் மல்டிபிளெக்ஸ்ல விட்டுருந்தா இந்த படம் 800 மேல போய் 800 கண்டிப்பா வச்சிருக்கும். 800 போயிருக்கும். அதனாலே போயிருக்கும். 800 போயிருக்கும். வீணா போன இல்ல ஆனா லைஃப் அந்த ஆனா வாரிசு நம்மால் இல்ல வரும்போதே ஆனா தெலுங்கு ஆனா சைடு நம்மால் 2-3 ஆனா படம் நம்மால் வந்துச்சு தான் இல்ல யாருன்னு கிளாஷ்க்கு. தெரியுமா ப்ரொடியூசரு லபடே கபால். விவேக் மேல போட்டுருக்கான்டா அதான்டா டாக்ஸிக்கு போஸ்ட்ல இது மாதிரி ப்ரோ இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆக்ஷனா கால் பதினஞ்சு பண்ணும் ப்ரோ இல்ல நமக்கு. இல்ல டேய் அது டேய் இல்ல படம் இல்ல இல்லடா மதனை விவேக். பார்த்துட்டு என்னங்க ஒரு நல்லாகுது ஒரு புண்டே தெரியலங்க. டேய் இல்லடா அது ஒரு படம் பண்ணிருக்கா அலெக்ஸ் ப்ரோ, முத்து நீர் இல்ல ஒரு நிமிஷம் முத்துன்னு அலெக்ஸ் ஒரு ப்ரோ, படம் பேரு மீன் பண்ணி பண்ணிருக்கான் ம். படம். நல்ல படம் தான். அவ்வளோ பெரிய படம்லாம் இல்ல. படம் ஆவரேஜ் தான். ஹிட் தான். ஆனா அலெக்ஸ் அவ்வளோ ப்ரோ, சொல்லு ப்ரோ சொல்றதுக்கெல்லாம் சொல்லு ப்ரோ. ஒருத்தலாம் இல்லை டேரக்டர்.
அப்போ எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஆர்கேஎஃப்ஐ கமல் சார் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணா உண்மையிலே நல்லா ப்ரமோஷன் பண்ணுவார். 800 crore பண்ணுவோம். ஆமா அலெக்ஸ், ஒரு நியூஸ் ஒண்ணு கேள்விப்பட்ட உண்மையா? என்னமா அஜித்தும் பாவனாவும் அடிக்கடி மீட் பண்ணி லவ் பண்றாங்களாமா? ஸ்பீக்கர்ல அஜித் பாருங்க. பாவனாவா? யோ, இல்ல என்னையா இப்பதான் அதான் அந்த நியூஸ் பார்த்தேன், நான் மேல ஷேர் அது பண்ணும்போது அது ஏதோ என்ன ஃபேக்கா ஒண்ணும் இல்ல பிரச்சனை உண்மையா? இல்லைம்மா, யோ, அதுக்குன்னு என்ன என்னையா பண்ண முடியும்? கதை இது? என்ன நியூஸ் பண்ண இது போட்டிருக்காயா அந்த இந்த இவன் நியூஸ் தமிழ் பிச்சைக்கார பையன் அவன் போட்டிருக்கான். போடுவானுங்க அவன் அப்படித்தான். வைஃப் என்ன அவங்க பேச ஷூட்டிங்ல இருக்காங்க துபாயில. அவங்க ஒரு படத்துக்கு, மலையாள படத்துக்கு. அந்த ஆனா படத்தோட கோரை இல்ல shooting. விவேக் கோரைய பாத்தியா? அந்த படத்தோட டீம்ல வந்திருப்பாங்களே டைரக்டர் ரத்தம் எல்லாம். கொதிக்குது. என்ன போட்டிருக்கான் பாரு, அடிக்கடி சந்தித்துக் கொள்ளும் ஜோடிகள், குழப்பத்தில் ஷாலினி குடும்பத்தினர், அஜித் அண்ட் ஷாலினி மேல இடையே இருக்குல்ல விவாகரத்தா, ப்ரோ ஏய் அஜித் பாவனா ப்ரோ இடையே காதல், ஒரு நிமிஷம் இல்ல எல்லாம் இல்ல இல்ல கொக்கா மக்கா. படிக்கிறத நிப்பாட்டுங்க. அஜித் மேனேஜரே படிக்கிறேன். மேல மேல இல்ல 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 ஒரு மேல மேல நிமிஷம் ஸ்டார்ட் நான் பண்ணிருக்கேன் சொல்றேன். பாருங்க. ஒரு நிமிஷம். அங்க 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 அஜித்தர் மட்டும் இல்ல, ஷாலினி மேமும் இருக்காங்க, பசங்களும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, ஃபேமிலியா தான் இருக்காங்க அங்க சரி விடு இல்ல ஷூட்டிங். இவை என்ன உருட்டுறானுங்கன்னு கேட்டா இல்ல இதுலயே தெரியல. இன்னும் வேற கிசு வராத ஹீரோ இல்ல விட்டுரு. இதுல எதுக்கு? இல்ல வெக்கேஷன்ல குடும்பம் அங்கதான் இருக்காங்க. இதெல்லாம் கம்மி அலெக்ஸ். அப்பெல்லாம் வர கிசு கிசெல்லாம் நான் சும்மா ஒரு டெமோ சொல்றேன், யாரும் கோச்சிக்காதீங்க. நான் 9th படிச்சுட்டு இந்த டைம் தான் அந்த இதயம் நல்ல நீ விளம்பரம் வந்துச்சு. அப்ப வந்து ஒரு கிசு கிசு போட்டிருந்தான். டேய் என்னன்னா சூர்யா பொண்டாட்டிலே. இல்ல சொல்றேன். அதாவது ஹார்ட்டின் எண்ணெய் விளம்பரத்தில் நடித்த நடிகை 5 பேர் அப்படின்னு போட்டு விடியன்னு போட்டு ஒரு கிசு கிசு போட்டிருந்தான். அது பயங்கரமா ஸ்பிட் ஆனது அந்த அந்த டைம்ல. காலத்துல ஸ்கூல்ல பசங்க எல்லாம் அததான் பேசிட்டு இருந்தோம் அந்த டைம்ல. அன்னைக்கே அந்த சொன்னீங்கல்ல. காலத்துல 5 பேர் விடியவா என்ன நடந்திருக்கும்? ஆமாப்பா, அது இது அந்த ஓனக்ஸ் அப்படின்னு சொல்லி அசிங்கமா அந்த அது கிசு கிசுன்னு கூட சொல்ல முடியாது. ஆனா இல்ல அப்படியே என்ன வந்தது. கேட்டா இல்ல பச்சையா பேப்பர்ல வந்தது. எல்லாருக்கும் அந்த இதயம் நல்ல ஆடு எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தினம்தோறும் வாங்குவே இதயம்னு இருக்கும். அது பார்க்காத ஆளே கிடையாது. என்ன கேட்டா எப்ப பார்த்தாலும் விளம்பரம். ஏன் அந்த டைம் எல்லா பாக்கெட்லயும் இருக்கு. சரி ஹார்ட்டின் என்னை நடிகைன்னு போட்டுக்கும் போது எல்லாம் சொல்லிட்டானுங்க. பாடம் நடக்கும்போது பசங்க டேய் மச்சான் டேய் இதே நல்ல நீல ஜோதிகாவை போட்டானாண்டா அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. அந்த சீரியஸா கன்றாவியா இருக்கும் அப்ப அந்த டைம்ல. கண்ட்ரோல். அப்படியெல்லாம் எழுதுவானுங்க கிசு கிசு. ஆனா ஹரி இவரு கோரைய வந்துட்டு கிசு கிசு சொன்ன மாதிரி இல்ல, வெறி பிடிச்சு சொன்ன மாதிரி இது. கிசுன்னு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில இது வந்தது அதான் சொல்றேன். இது சும்மா டெமோ. நம்ம தளபதி கூட போனாங்க ப்ரோ ரீசெண்டா திரிஷாவோட அதுன்னு எனக்கு காண்டாயிடுச்சு ப்ரோ. ஒன்னும்டா இப்போ ஒரு ஹீரோயின் நடிக்கும் போது ஒருத்தன் கிசு கிசு எழுதுவான். யூடியூப் காரணம் வேற வேலை இருக்காது, போர் அடிக்கும் பண்ணோம், ஏற்றஸும் இதே மாதிரிதான். ஆனா சிம்பு எழுதுற கிசுகிசுலாம் உண்மைதான்டா, நான் ஒத்துக்கொண்டாரு நானே. அதெல்லாம் உண்மை. ப்ரோ இல்ல இது எப்படி தருமா, சிம்பு வந்துட்டு தப்பு பண்ணலன்னா உத்தமெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சிம்பு வந்துட்டு உத்தமம் இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு. மேட்ரு என்னன்னா இவர் இப்ப ஒரு 2 தப்பு பண்றாருன்னு நிறுத்தமோ 20 தப்பா மாத்துவானுங்க. அப்படி 20 தப்பா எழுதுவானுங்க. தப்பு பண்றவனுக்கே அப்படி, தப்பு பண்ணாதவங்களுக்கு ஏதாவது இஷ்டத்துக்கு எழுதி நினைப்பானுங்க. மலேசியால அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தாங்கல்ல அலெக்ஸ், சைமா அவார்டு கூட பண்ணாங்க. அங்க போய் மலேசியால யாரு இல்ல இப்ப இல்ல. நான் சொல்றது இப்ப இல்ல நான் சொல்றது இல்ல விவேக் ஒரு நிமிஷம் இல்ல விவேக் 5 நிமிஷம் முன்னாடி எங்க உங்க கோரை பேசுனது கேக்கல. நல்ல விஷயம் அவங்கிட்ட சொல்லாதீங்க வேண்டாம். ஒரு நிமிஷம் இன்னொரு கிசு சொல்றேன். விவேக் காண்டாவான். விவேக் கேக்குதுடா? இது கிசு இல்ல, உண்மைதான். நம்ம தலைவன் இருக்கான்ல விக்ரமே, அவன் ஏதோ ஃப்ரெண்டோட பொண்ணை வந்து வச்சிருக்கான். ப்ரோ நம்ம டாலா சந்தானகிட்ட அடி வாங்கிட்டாரு. இல்ல அதே எங்க தலைவர் திரிஷாவை போட்டிருக்காரு, அது தெரியும். திரிஷா யாரா நீ விக்ரம் திரிஷா போட்டது கெத்தா சொல்லிக்கிற தாயிலி. அலெக்ஸ் புண்டை நைட் விட்டு போட மாதிரி கையடிக்கிற ஓடு, நீ என்ன பண்ண மாட்டியா? இல்ல அது தெரியுது, ஆனா கெத்தா ஒத்துக்கிறான் பாத்தியா.
இதுல என்னடா இருக்கு? அப்புறம் எல்லாம் விக்ரம் இதுல உடம்பு என்ன வச்சிருதுக்கு அப்புறம் இதுல என்னடா என்னங்க இருக்கு அர்த்தம்? அப்படின்னு. சரி இந்த புண்டைய விடு. கோரை என்னத்தம்மா சொன்னாரு? இந்த மாதிரி ஏன் உனக்கு சான்ஸ் கிடைச்சா போட மாட்டியா நீ? இறங்கி பூந்து ஆடலாம், அது வேற விஷயம். கோரை என்ன சொன்னாருன்னா, இந்த அப்புறம் இதே இருடா அடுத்த பண்ணா இருடா புண்டை, இறங்கிட்டா இதயம் நல்ல ஆட்ல வர்ற ஒரு ஹீரோயினை விடிய விடிய போட்டாங்களாம். யாரு கண்டுபிடி? இதயம் நல்ல ஜோதிகா? புண்டை அததான்டா அவனும் சொன்னாரு. அதுவும் இதயம்லாம் எழுதல, ஹார்டின் எழுதிருந்தானுங்க அந்த டைம்ல. ஹார்டின் நடிகை அப்படின்னு அப்ப எழுதிருந்தானுங்க. என்னையே ஊத்தியே போட்டு. ஆனா ஹரி இல்ல நைஸா திருப்பி பாக்குறானுங்க. எனக்கு தெரியாதுப்பா எமில எதுவும். சரி யாரு இதே நல்ல என்னைய போட்டது? அது அவரோட தனிப்பட்ட அந்த முயற்சி. ஓனக்ஸ் இருக்கானுங்கல்ல, அந்த இதயம் நல்ல இதயம் நல்லன நைட்டு வீட்டுல டெய்லியும் போடுவாங்க. ஆனா அத யாரு போட்டாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? போட்டோனுக்கு தான் தெரியும். நிறைய இருக்கு அலெக்ஸ், இதெல்லாம் சும்மா ஒரு சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. இல்ல, அது அந்த டைம் அப்போ இதுதான் பயங்கரமா வரும் அதெல்லாம். ஆமா இங்க இருக்க யாரையோ போட்டு போடுறாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சா எல்லாரையும் போடுவாங்க. இதுவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கிசும் ரீட்வீட் பண்ண பாடு இது. இப்போ வந்துட்டு எல்லாரும் போடுங்க, எல்லாம் ஓடுங்க சார் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன ரீட்வீட் பண்ணேன் நிறைய வரும்னு பண்ணுவாங்க. இல்ல சூர்யா வந்துட்டு கிளவி வச்சிருந்தா கூட சொல்லி போய் பாஞ்சிரும். நோட்ஸ் கொடுங்க. நான்லாம் சுச்சி லீக்ஸுக்கு வெயிட் பண்ணேன், தனுஷோடது என்னைக்கு நான் அதுக்குள்ள அவளை கூட்டி போயிட்டேன். ஆனா தனுஷ் இது நல்லா இருந்துச்சு. எத்தனை பேர்? நான் அனிருத் ஆண்ட்ரியா தான் இருக்கேன். அனிருத் ஆண்ட்ரியா அப்பட்டமா இருந்துச்சுடா. என்ன லிப்லாக் அனிருத்தெல்லாம் அந்த கூகுள்ல போய் தான் இல்ல கூகுள்ல போய் போட்டா கூட வரும். சுசி லீக்ஸ் நிறைய லீக் பண்ணால. சுசி இல்ல ப்ரோ, சுசி என்ன ஜெயமரடி? அந்த சுசி இல்லடா, அந்த சுசி நல்ல சுசிடா. அது என்னென்ன சொன்னாங்க தனுஷ் பத்தி? தனுஷ் என்னன்னா இல்லடா இவன் ஒரு குடியார கூதிங்க குஷ்டு போயிட்டு திரிஷா கூட சேர்ந்து ஒருத்த போட்டுங்கிறாங்கன்னு போட்டு விட்டுச்சு. இல்ல திரிஷா இல்ல டிடி. இல்ல ப்ரோ இல்ல டிடி என்னன்னா கார் பார்க்கிங் வாசல்ல வச்சு இழுத்து புடிச்சிருப்பான். புண்டவன் உள்ள போய் புடிச்சா கூட பரவாயில்ல, அவ்வளவு காய்ச்சி கூதி. அந்த டைம்ல அவளுக்கு டிவோர்ஸ் ஆனது அலெக்ஸ். அதே போல அமலா பாலுக்கும் இவங்க கூட நடிச்சோடனே டிவோர்ஸ் ஆனது. நீ நல்லா கவனி, தனுஷ் கூட எவன் நடிச்சாலும் டிவோர்ஸ் இது வேணாடா. ஒரு நிமிஷம் ஏன் தரமா வேணான்றான் இவன் வந்துட்டு தனுஷ் வச்சு உன் கொட்டை உனக்கு இருக்கா தனியா? அதுக்கு இல்லடா யூடியூப்ல பேசுறதே நானே கவலைப்படல. இவரு பெரிய புண்டை மாதிரி பண்ணுகிறாரு. போனையும் கெட்டு போயிருண்டா. பார்த்தேன் சார், உங்க அக்கௌண்ட்டும் தெரியும், நீ என்ன புண்டை பண்றன்னு தெரியும். ஆனா இல்ல யாருன்னு சொல்லாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா எலும்பு சுத்தி ஆனா விவேக் ஏந்திரம் பிடிக்கும். எலும்பு சொல்லிட்டு சுச்சி லீக்ஸ் எடுப்போம், நல்லா இருக்கு. என்ன கேட்டா மச்சான் இல்ல மச்சான் இந்த சிவா அமைச்சிருக்கான் பேரு பிரியங்கா மோகன் வேலை பார்த்து விட்டாடா. என்ன பிட்டு தருமா பாத்துட்டு வந்தேன். இது ஒரு சின்ன ஃப்ரேம் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் இவன் நிப்பா, பின்னாடி வந்துட்டு இவன் பிடிப்பான். நீ நினைக்கிறது இல்ல, இடுப்பு பிடிப்பான். நிறைய காசகர சீன்லாம் இருக்குது. மேல பெட்ல படுக்க போட்டு நீ நினைக்கிறது இல்ல கொஞ்சம், ஆனா என்னமோ பண்றான். என்னமா பண்ண படம் இல்ல விக்னேஷ் ப்ரோ வராரா புக் மார்க் ஓகே சக்சஸ்ஃபுல். படம் பேரை சொல்லுங்கடா. படம் பேரு ஒரு நிமிஷம், நான் கூட புக் மார்க் பண்ணிருக்கேன். அது தெலுங்கு படம் தானே? ஆமா ஆமா. இல்ல மேட்டர் என்ன தெரியுமா, இந்த படம் வந்துட்டு அவன் நடிச்ச மொத படம்ன்றதுனால இந்த மாதிரி கஜால் குஜால் கொத்த எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு ஆமா அமுக்குங்க என்ன ஓடுங்க அப்படின்னு பண்ணிட்டுக்குது. கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப டாக்டர் ஈட்டி இந்த மாதிரி எல்லாம் படம் வந்துட்டு கொஞ்சம் ஐயோ அலெக்ஸ் தப்பா நினைக்காத அலெக்ஸ். அந்த பொண்ணுக்கு தலைவலி வந்திருக்கும், அதனால தலைவலி தைலம் போட்டுருக்கான். இடுப்பு வலி வந்திருக்கும், அதனால அந்த மூணு தடவி விடுறான்பா.
சேச்சே அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. பிரியங்கா டேய் மோகன்லாம் ஒரு நல்ல நிமிஷம் பொண்ணு, ஒரு அப்படியெல்லாம் நிமிஷம் பண்ண இல்ல அந்த மேல போட்டுக்குது பாரு இதான்டா அங்க பாரு இதான் மாப்பிள்ள யாரா பிரியங்கா மோகன் ஃபேன் எவன்டா படிச்சு டேக் பண்ணி இல்ல விடுங்க மச்சான் குண்டி இல்ல இருக்கேன்டா பின்னாடி இருந்து இல்ல எக்ஸ்பைரி அதான் இல்ல ப்ரோ எக்ஸ்பீரியா எஸ் குரூப் எஸ் குரூப்பா தனுசு லேட்டா போட்டிருப்பான் 3வதா போட்டிருப்பான் மச்சான் தனுஷ் போடும்போது என்ன பாட்டு போட்டிருப்பான் ரத்த கொதிப்பு என்னடா கொதிப்பு. செல்லத்தெல்லாம் இப்படி விளையாடுறானுங்க. ஒரு நிமிஷம் குரூப் பாருனாரு விக்னேஷ் ப்ரோ என்னடா இதுன்னு போய் பார்த்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறாரு அந்த போட்டோ கிடையாது அவரு புக் மார்க் பண்ணி வச்சுக்கிறது பிரியங்கா மகன் விக்னேஷ் ப்ரோ வீடியோ இருந்தா அனுப்புங்க. வீடியோ இல்லடா இல்ல டேய் நீ நினைக்கிற அளவுக்கு பெருசா இருக்கா அவ வேணா லைட்டா சினுங்குவா அவ சினுங்கிறத பாக்கணும்னா நீ விவேக் விவேக் ம். இந்த மாதிரி கீர்த்தி செட்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அனுப்பிச்சுடு. இருக்குதே சத்தியமா இருக்கு என்னங்க இருக்குதா? டேய் நானே கிருத்தி உக்ரைன சட்டி படத்துல நிறைய தாண்டற ஒரு இருக்கு. காலத்துல இந்த பாஷா டெம்ப்ளேட் மாதிரி உக்ரைன படத்துல நிறைய இருக்கு சீன் தான். அலெக்ஸ் நீ எல்லாருக்கும் ஃபேனா இருப்படா அந்த புண்டையெல்லாம் நான் ஆமா கேட்கல காஜுனா இருக்காது. எல்லாத்துக்கும் வரும் உன்ன மாதிரி ஆம்பளை புண்டை இல்ல ஆம்பளைக்கு மட்டும் வரும் பார் கேட்டா இவனை சொல்றீங்களே இரு மாத்தி மாத்தி ஜாக்குன்னு ஒருத்தர் இல்ல இருக்கான். ஜாக் இல்ல ஜாக் யார் ஜாக்குன்னு தெரியுமா ஒருத்தர் இருக்கான். ஊர்ல அவன் மீரா முத்துனுக்கே மீரா ஃபயர் முத்து விடுவான். ஜாக் அமைதியா இருந்தாலும் மாப்பிள்ள இப்ப ஜாக் வந்து இந்த போட்டா பார்த்தான்னு வச்சுக்க ஓத்தா நினைச்சேன்டா போட்டாங்களா எவன்டா போட்டது அப்படிமா பாரு. இல்ல அதான் இப்ப ஒரு நிமிஷம் இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த தலைவா படம் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு எனக்கு அப்ப அமலா பாலுன்ட்டு லைட்டா பிடிக்கும் அந்த டைம்ல நான் நிறைய படம் வச்சிருக்கேன் ஆனா ஒரு நிமிஷம் இல்ல இல்ல இவன் நல்லா ஆஹ் இருக்கான்னு சில போட்டோ கேலரியில சேவ் பண்ணி வச்சிருந்தேன் ஃப்ரெண்டு சொன்னா எப்பதான் யூடியூப் எல்லாம் போன்ல யூஸ் பண்ணுகிறேன் சிந்து சம்பளி ஒரு படம் இருக்குதுடா யூடியூப்ல டைப் பண்ணி பாடுறான்னா சேர்றான்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டுல ஸ்கூலுக்கு போயிட்டு பாக்குறேன் கொம்மால போயிட்டு கேலரி முழுக்க டெலிட் அமலாபால் போட்டோ தேவடியா கேட்டு போறோம் ஆனா விடு சை தலைவா ரிலீஸ் ஆகல இல்ல 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 அப்ப அந்த இல்ல பேனர் ப்ரோ மட்டும் தலைவாக்கு நல்லா முன்னாடி இல்ல இல்ல வந்துருச்சு வந்துருச்சா போல அலெக்ஸ்? எனக்கு தெரியல டிவிலயே அந்த சிந்து சமொழி போட மாட்டானுங்களே யூடியூப் தான் பாக்குறேன் எனக்கு அப்புறம் தான் பாக்குறேன் அட அலெக்ஸ் சொல்றேன் கேளு. தலைவா ரிலீஸ் ஆனது இல்ல அப்ப அந்த டைம் ரிலீஸ் ஆகல. சும்மா அந்த பேனருக்கு மட்டும் தான் முன்னாடி வச்சிருந்தாங்க. இப்ப நானும் எங்க தம்பி தேட்டருக்கு பக்கமா அப்படியே சுத்திட்டு சரி படத்துக்கு போலான்னு பாத்துட்டு இருந்தோம். அப்ப ரிலீஸ் ஆகல. சரி நீனாச்சும் ரிலீஸ் ஆகுமான்னு போலான்ட்டு போனப்ப என் தம்பி பேனருக்கு பார்த்து சொன்னான். அப்ப அவன் சென்னையில இருந்தான் அசிஸ்டண்டா. அப்ப சொன்னான் ப்ரோ இவ்வளா அப்படின்னா. ஏன் தம்பி? ஐயோ ப்ரோ இவெல்லாம் வேணாம் ப்ரோ நான் சொல்லலாம் ஆனா என்னன்னு இல்ல சொல்றாங்க. அந்த தம்பி என்ன சொல்லிருப்பான் அசிஸ்டன்ட் கூடவே அவ படுத்த வீடியோ நான் பாத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னான். டேய் அதுக்கு முன்னாடி மைனா ரிலீஸ் ஆனிச்சுடா. மைனா ஆமா ஆனா அமலாபால் அப்பதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ரைட்டு இது பெரிய கை தான்டா அப்படின்னு. அவன் இல்ல இப்ப வீடியோவே ஒரு பண்ணான் என் நிமிஷம் தம்பி. இல்ல இப்ப விக்னேஷ் ப்ரோ கேப்பாரு ப்ளீஸ் லிங்க் ப்ளீஸ் அந்த வீடியோ எடுத்தாரு நீங்க அனுப்பினாதாங்க நம்புவேன் ப்ரூஃப் வேணும்ல கலெக்ஷனா ப்ரூஃப் கேக்குறீங்க என்ன இது மட்டும் பெரிய ப்ரூஃப் மனுஷன் வேணும்ல நினைச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா கலெக்ஷனா ப்ரூஃப் அவன் இது மட்டும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் மாம்ஸ் அலெக்ஸ் அப்ப. அது எப்பனா ஆனா இரு 2015-16 12 மணிக்கு மேல ஜாக்கு தான் வந்து காஜ ஆரம்பிப்பான். இன்னைக்கு என்னடா இல்ல இது 10:30 எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரே காரணம் இந்த யார் அவன் இதான் இந்த நீதானே இல்ல இல்ல மதனே நீ தானே எல்லாத்துக்கும் மதன் காரணம். கிடையாதுடா கோரே ப்ரோ தினந்தோறும் வாகவே இதயம் நான் ஜஸ்ட் இன்னும் இல்ல ஒரே ஒரு விஷயத்த தாங்க சொன்னேன். வேற ஒன்னும் சொல்லீங்க. நீ ஒண்ணு சொன்னாலே அது விக்னேஷ் ப்ரோ கோஸ்ட் வந்துருவாரு காட்டு திருப்பி. தீ அவருக்கு மாதிரி தெரியாதுடா அந்த பத்திக்கிட்டு இதயம் இருப்பாரு. நல்ல கதை இப்பதான் வந்திருக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு விக்னேஷ் இல்ல ப்ரோ. இல்ல இன்னைக்கு இப்ப இல்ல இல்ல அட இன்னைக்கு இல்ல ப்ரோ என்ன தெரியுமா இன்னைக்கு அலெக்ஸ்? மளிகை கடைக்கு போயிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கிளாஸ் எடுத்துட்டு பாரு அங்க முக்கிய மேக்ஸ் வாதிய கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான். இவனுங்க இங்க பின்னாடி உட்காந்துட்டு ஏய் இதே நல்ல நடிச்சோல்ல ஜோதிகா படிச்சுக்கலாம்டா பேப்பர்ல படிச்சோடா அப்படின்னு உட்காந்துட்டு பேசிட்டு நிறுத்து இருப்பானுங்க. ப்ரோ போதும் கொடுமையா இருக்கும். பிட்டு எப்படி புக்கெல்லாம் படிப்பேன் இல்ல இல்ல அவன் பச்சை செங்கோலை பச்சையா ஒரு எழுதி நிமிஷம் உயர்த்தினான் இல்ல இல்ல பேசிடுவானுங்க. விவேக் அப்படிமா. கீழே தீபக் தானே வச்சுக்க சாபாசர புண்ட உங்க கூட பழகின சகவாசத்துக்கு அவன் செங்கோலை உயர்த்தினானுங்கிறவனே அலெக்ஸ் ஜிப்ப காட்டும் டக்குன்னு. செங்கோல்னாலே குஞ்சு தானே வேற என்ன இது?
இல்ல கேசவன் தீபக்கு வந்துட்டான்டா பிடிக்கும், நம்ம கரெக்டா. வெயிட் பண்ணி பேசலாம். குஞ்சுனோடனே ஒரு கேசவன் டவுட்ரா வந்துட்டான் இல்ல கிளம்பி. ஈட்டி அப்புறம் இல்ல இல்லடா ஒரு டவுட் இன்னொன்னு ஒரு நிமிஷம் சொல்றேன். இல்ல இன்னொரு ஈட்டி கிசு ஒண்ணு இல்ல ப்ரோ படிச்சேன். ஈட்டி எதுலன்னா பத்தின பிரியங்கா மோகன் இருக்கும். நக்கீரன்ல படிச்சேன் அலெக்ஸ். அது எப்படின்னா கிரண் இருக்கார்ல, ஆமா கிரண். கிரண் ரிலேட்டடா. அப்ப வந்து நான் சும்மா சொல்றேன், ஒரு கட்சி அம்மா கட்சி அவ்வளவுதான். அந்த அம்மா கட்சி சேர்ந்த முக்கியமான ஒரு கையு, கிட்டத்தட்ட அவர் வந்து முக்கியமான கை, அவ்வளவுதான். நான் உனக்கு டிஎம்ல சொல்றேன் அது இந்த யாருன்னு. பாயலுக்கும் இல்ல இல்ல ஐயா இரா இருப்போங்கப்பா. இந்த பாயலுக்கும் இல்ல எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல 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 நக்கீரன்ல ஆக படிச்சேன். மொத்தத்துல நீ ஆக மொத்தத்துல நீ வந்து இது படிக்கல, இல்ல 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 எல்லாம் ஒரு பிட்டு சினிமா தான் நிமிஷம் நியூஸ் இல்ல படிச்சிருக்க. ப்ரோ கேட்டுட்டே படிக்க படிக்க இரா போறேன். போனோமே. சாப்பாடு யார் அப்பெல்லாம் இரா பண்றான்னு இரா பார்க்க நானு இரா லைப்ரரியில போய் உக்காந்துட்டுனாவே ப்ரோ சினிமா ஒரு நியூஸ் நிமிஷம் தேடி இல்ல இல்ல தேடி படிப்பேன். இரா என்னடா பேப்பர் சினிமா இல்ல நியூஸ் போட்டுருக்காங்க, கிசுகிசு என்ன போட்டுருக்காங்க, அதான் பேப்பர் படிப்பேன் வாங்கினா அதிகமா. எல்லாரும் என்ன பண்ணுவோம் ஹெட்லைன் படிப்போம். இவர் யார் தெரியுமா 4வது பக்கத்துல போவார் கிசு கிசு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்தா இருக்கேன். ஏய் அந்த பாய்ஸ் படத்துல தமிழ் இல்ல ஒரு பாய்ஸ் படத்துல தமிழ் வரும்ல, அந்த மாதிரி இந்த புக். கோரை 12வது எவ்வளவு மார்க் கோரை 12வதுல? நான் 850 மாம்ஸ். நான் ப்ரோ 838. இல்ல நான் எழுதுனதான் ஃபர்ஸ்ட் அந்த 600 போய் அந்த இதுல 600ல 350 தான் எடுத்தேன். 350. பரவாயில்லையே. பப்பு புண்டை. 800 இல்ல இல்ல 870. இரா எனக்கு 600 பாதி வாங்கி இருக்கான்டா இரா 350. இன்னும் சிரிக்கிற அதுவே அதிகம்டா இங்கெல்லாம் 600ல இருந்து எவ்வளோ 350 எடுத்தேன் 350. பரவாயில்ல. அந்த இல்லடா பரவாயில்ல, இல்ல இல்ல பாதி இல்ல பேர் இல்ல கிளாஸே ஆக விவேக் மாட்டான் இல்லடா அலெக்ஸ் விவேக் என் கிளாஸ்ல. அந்த டைம்ல இரு ரொம்ப அடிச்சு விவேக்கெல்லாம் விவேக் எவ்வளோ நீங்க? 500. 12வதுல 1018. ஒருத்தாண்டா என் காதுல புரியல. காதுல விட்டுட்டான் சார், வலிக்குது சார், காதுல விட்டுட்டான் சார். ஓ மை காட். 1018. விக்னேஷ் ப்ரோ நீங்க 18. எவ்வளவு? அது என்ன 18? விக்னேஷ் bro. 1018ன்னு சொன்னேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 18 18. 18. விக்னேஷ் ப்ரோ நீங்க? ஓகே. விக்னேஷ் bro. 838. மனுஷன் இதே எடுத்துக்கலாம், இது மனுஷன். பத்ரி ப்ரோ நீங்க? ஃபெயிலு. ஏன் சொல்லணுமா? கன்ஃபார்மா 1110 ப்ரோ. டேய் இவ்வளவு நேரம் என்கிட்ட ஏன்டா பேசுறீங்க? பேசாம ஏதாவது காமர்ஸ் இல்ல ஏதாவது குரூப்டா. பிக் பாஸ் பேசுக்கு போல. அலெக்ஸ், எனக்கு யாராவது திட்டுனாலோ மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுறத பிடிக்காது, அதனால படிச்சிருவேன் ஸ்கூல் ஆமா காலேஜ்ல எல்லாம். ஆமா உத்தம கூதியா எங்கேயுமே அடி வாங்க மாட்டாரு. ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு போவாரு. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து உம்புவாரு. பட புண்ட. ஆனா நாங்க அப்படி அட இல்ல. 12th படிக்கும் போது அலெக்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவான் எங்க எச்எம்? யார் லீவ் போடாம இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு கொடுப்போம்னு சொல்லுவான். பிள்ளைங்க மத்தியில பரிசு வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் அப்படி ஒரு காட்சியா இல்ல ப்ரோ இருக்கும். எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, கிளாஸ்ல யாருமே லீவே போட மாட்டானுங்க. ஒருத்தன் கூட லீவ் போட மாட்டான். காய்ச்சல் வந்தாலும் அவன் என்ன காஜியா பண்ணுவான், போர்வை போத்திட்டு வந்து உட்காந்துப்பானுங்க. அப்படி இருப்பானுங்க. ஆனா ப்ரோ கடைசியில எல்லாருமே காஜியா 100% இருக்கும்ல சொன்னீங்க. வாங்கியும் அப்படிதான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஐயோ என்ன இது? கடைசியில என்னங்க இது? சொல்றேன் அலெக்ஸ், கடைசியா 100% எல்லாம் வாங்கிட்டு போய் ஹெச்எம் கேட்டா இல்ல எல்லாருக்குமே வாங்கிட்டீங்க, அதனால நான் யாருக்கு தரல இந்த வருஷம் அப்படின்ட்டான். எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்ல ப்ரோ, எனக்கு 10th இருந்து மட்டும் ஆமா 7th வரைக்கும் மேக்ஸ் கொஞ்சம் ஓகே. ஏன்னா 7th இதெல்லாம் ஒரு டம்மி மேக்ஸ் தான். எனக்கு 8th இருந்து அந்த மேக்ஸ் ஆகாது. மேக்ஸ்னாலே அலர்ஜி. அதனால மேக்ஸ் தவிர மிச்சம் எல்லாத்தையும் போடலாம். எனக்கு கடுப்பு என்னன்னா அந்த எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் கடுப்பா இருக்கும். எக்கனாமிக்ஸ் எல்லாம் தூக்கமா வரும் எனக்கு. எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் நீங்க புரியவும் காமர்ஸா? புரிஞ்சு தொலையாது. ஃப்ரெண்டு இல்ல காமர்ஸ் ஃப்ரெண்டு காமர்ஸ், நம்மளா காமர்ஸ் வேலைக்கு ஆகாது. ஃபுல் காம்படன்ஸ். எனக்கு படிப்புனாலே அலர்ஜிடா. ஆனா கேசா பிட்டு புக்கு மட்டும் ஆமா படிப்பேன். ஆமா கேசம் காம கதை புக்க சயின்ஸ் புக்கு நடுவுல பச்சனுப்பா இந்த பாடி. ஆமா, எதிர் வீட்டு மல்லிகை ஆண்டியில் மணக்க மணக்க மல்லிகை போய்த்து சென்று கொண்டிருந்த பொழுது அதாச்சும் யூஸ் ஆகும்டா. அலெக்ஸ் இதெல்லாம் கம்மி. அப்பெல்லாம் இங்க சயின்ஸ் டீச்சரே வந்து பசங்கள்ட்ட பிட்டு புக் வாங்கிட்டு பிட்டு சீடி வாங்கிட்டு போகும் என்னது ஸ்கூல்ல. கோரை எது சொன்னாலும் ஒவ்வொன்னு கொண்டு இல்ல வந்துடுறான் இல்ல பாரு. இல்ல இப்பதான் இல்ல இல்ல நாங்கெல்லாம் எனக்கு அட்டெண்ட் இல்ல பண்ண நிஜமா இரு எனக்கு ஒரு புரியல. மிஸ் எதுக்கு பிட்டு புக் வாங்கிட்டு போகுது?
அதுக்கு டிவோர்ஸ் கேஸ் அலெக்ஸ். விக்னேஷ் ஓகேவா? ப்ரோ என்ன கதை இது? ரத்த கொதிப்பு. இதெல்லாம் நிறைய ஸ்கூல்ல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துருக்குது. காதை விரிச்சு வைங்க நான் ஏதோ பெருசா வைக்க போறோம். இல்ல விவேக் ப்ரோ யோசிச்சிருப்பாரு, நான் மட்டும் அங்க இல்ல இருந்து இல்ல இல்ல விக்னேஷ் ப்ரோ என்ன தெரியுமா, நான் மட்டும் இருந்திருந்தேன் கதி கலைன்னு இருப்பாங்க. அலெக்ஸ் உனக்கு புரியுதா இது என்னன்னு? ஃபேக் ஃபிளாஷ்பேக்னு சொல்ல போறேன் எல்லாத்தையும் சொல்லி. ஓ அதுவா? எந்த சாரி அது ஃபேக். இது இல்ல இது ஃபேக் எல்லாம் கிடையாது, இது ரியல், பொய்யெல்லாம் இல்ல, நடந்ததுன்னு என்ன சாப்பிடுறதுல என்ன இருக்கு இதுல சொல்றாரு மாம்சே. நிஜமா மாமே, நான் எப்படி இருக்குமா, ஒரு நம்ம 4 பசங்க மட்டும் இருப்பானுங்க. சரி காதுல ஓக்கற ஓத்துட்டு போ. இல்லையா சொல்றேன் கேளியா, அப்பெல்லாம் டவுசர் தானே, பேண்ட் எல்லாம் கிடையாதுல்ல. 10th படிக்கும்போது நல்லா ஹைட் ஹைட்டா தானே பசங்க இருப்போம். இல்ல கோர என்ன காதல உட்காருது. இப்ப ஜாக் வருவான் பாருங்க, ஏய் நான் நடிச்சேன்டா அப்படின்னு பாருங்க வந்து. இல்ல இது விட்டுற. இல்ல ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி கேறேன். எல்லாருக்கும் இது நடந்துச்சா இல்லையான்னு ஒரு டவுட் தான். உங்க ஸ்கூல்ல பேய் இருக்குன்னு வானுங்க ஞாபகதா? ஏதாவது லைப்ரரியில இதுலயோ அந்த மாதிரி எல்லாம் கிளாஸ் ரூம்ல இருக்குதுன்னு சொல்லி. ஆனா இல்ல ப்ரோ, ஒரு டைம் என்ன தெரியுமா, இல்ல ஸ்கூல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் நடந்தனால பெஞ்சு கிஞ்ச் எல்லாம் வந்துட்டு ஏதோ இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் பொருள் லிப்ஸ்டிக் எல்லாம் இருந்துச்சு. நம்ம அந்த சின்ன வயசுலயே பார்த்து மச்சான் லிப்ஸ்டிக் எது, அப்ப ஏதோ ஃபிகர் இருந்துக்குது நம்ம பெஞ்ச்ல அப்படிலாம் பேசியிருந்தானுங்க. மேட்ரு என்னன்னா, நான் லஞ்ச் பேக் விட்டு வந்துட்டேன். இவனுக்கு கிளீன் பண்றதுக்காக இன்டர்வல் வரைக்கும் கிரவுண்ட்லயே படிக்க வச்சிட்டாங்க. கிரவுண்ட்ல தான் பச்சுன்னு இருந்தோம். லஞ்ச் எடுக்கிறதுக்கு மேல போனோம். நீ போகாதரான்ட்டானுங்க சார் எல்லாம் சேர்ந்து. அவன் கிடக்குறான் புட்டவன் போறேன். அப்பதான் எல்லாம் சேர்ந்து பேசினுக்கிறானுங்க, மச்சான் பேய்குது, அதனாலதான் எல்லாம் கீழே இறக்கிட்டாங்க, பேய்குது புண்டவானே பகல்லே பயமுறுத்துறீங்களா? அது சரிங்க அலெக்ஸ், ஸ்கூல்ல மொத்தம் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருப்பாங்க? இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இங்க 1000 பேர் மேல, 1000 பேர் 1000 2000 கிட்ட. சாந்தம் ஸ்கூல் 2000 1500 ரூம். இல்ல அவரு கேக்குறாரு 12th கேக்குறாரா? இல்ல 12th இல்ல, ஒட்டுமொத்தா அது இருக்கும் ப்ரோ. எவ்வளோடா? 1500 மேல. 1500 அவ்வளவுதானா? இல்ல பத்ரி உங்க ஸ்கூல் ப்ரோ எங்க ஸ்கூல் எனக்கு கரெக்டா தெரியல, பட் நான் படிச்சப்ப 12th மட்டுமே 1100 பேர். இந்த ஊர்லாம் நம்ம கிட்ட சேராது. இன்னொன்னு ஆனா இருங்க 12th மட்டுமே 1100 பேர். காமர்ஸ் குரூப்ல 10 பேர். வல்லவன்ல பிரேக்கப் பண்ண வர்ற கொம்மால நீ எனக்கு வேணாண்டி கீதா போடுங்க கோத்தான்னு வர அந்த அதே ஸ்டேடியம்ல பர்ஃபார்ம் பண்ண வந்தா நாங்க. ஏன்னா என்னன்னா அதான் 6th இருவாரு எந்த ஊர்ல எந்த ஸ்கூல்ல 1000 பேர் 12வது? அதான் என்னன்னு தெரியல. பத்ரி வந்துட்டு ஒரு சிங்கப்பூர், அதான் ஹாரி பாட்டர் விஜய். இல்லப்பா விஜய் தர்மபுரி விஜய் பாய்ஸ். மொத்தம் 1020 இருந்தாங்க. அதுல ஒரு 10 பேர் பக்கம் டிசி கொடுத்துட்டாங்க. மொத்தமா இல்ல 6th இருந்து 12th வரைக்கும் எத்தனை? இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல, அதெல்லாம் தெரியாது ப்ரோ, அதெல்லாம் நமக்கு கணக்கு வராது ப்ரோ. ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் இல்ல 12th வெறும் ஒரு இது மட்டும் இல்ல. இப்ப எங்களுக்கு காமர்ஸ்னா காமர்ஸ் வெறும் 10 பேர் தான். ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். 12th இப்ப எங்களுக்கு ABCD வரைக்கும் தான் இருக்கும். உனக்கு எத்தனை செக்ஷன் இருக்கும்? அட இருடா இதுல பிரிச்சிருப்பாங்கடா. இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா C1 C2 C3 இருக்கும். அப்புறம் ஆமா பயாலஜினா B1 B2 B3 இருக்கும். இது இல்லாம இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம். இது இல்லாம தமிழ் மீடியம்னு தனியா இருக்கு. இவனுக்கு ஸ்கூல்ல இச்சாலே தமிழ் மீடியமும் இருக்கும். இது ஸ்கூல் இல்லடா, குழந்தைகளுக்கு T1 T2 T3 T4 வரும் தமிழ் மீடியம் 12th இது. அதான் இல்ல ப்ரோ, இப்ப ஒரு நிமிஷம் நாங்க போயிடல ப்ரோ, ஒரு நிமிஷம். நாங்க போச்சு ஸ்கூல் எப்படின்னா, இங்கதான் பிரபுதேவா சிம்பு இவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க. இதை வச்சே கெத்து புண்டையா எல்லாம் சுத்தி இருந்தா கடைசியில் தான் தெரியுது இந்த ஸ்கூல்லே வந்துட்டு டார்ச்சர் பண்ணி இது பண்ணி. ஆனா ஸ்ட்ரிக்ட், செம்ம ஸ்ட்ரிக்ட். சும்மா லட்டி எடுத்து பெட்டக்ஸ்ல அடிப்பானுங்க, பழுத்துரும் பின்னாடி 2 பெட்டக்ஸும் அந்த அளவுக்கு அடிப்பானுங்க. பிடி சார், இந்த சார், அந்த சார், எல்லா சாரும் அடிப்பானுங்க. ஆனா அதுவும் ஒண்ணும் இல்ல ப்ரோ, எப்படின்னா இந்த விவேக் சிங்கப்பூர் போவானே அந்த கதை. ஃபர்ஸ்ட் டைம் விவேக் சிங்கப்பூர் போகும்போது ஒரு தர்மபுரியில டிமேக்ஸ்னு ஒரு தியேட்டர் இருக்கு தெரியுமா? தர்மபுரியே எனக்கு தெரியாது.
அலெக்ஸுக்கு சென்னையை தானே அவன் எங்கேயுமே போனது இல்ல, அதனால இல்ல சென்னை இல்ல மட்டும் பெரிய பாண்டிச்சேரி போயிருக்கேன். பாண்டிச்சேரி விவேக், இவங்க குரூப் எப்படி தெரியுமா? அண்ணன் தம்பி இவங்களது மொத்தம் மொத்தம் 2 ஸ்கூலு, காலேஜ், சரி நம்புறேன், பஸ், சரி நம்புறேன், அப்புறம் நம்புறேன், சிட் ஃபண்டு, நம்புறேன். என்னது, ஏய் ஓ இந்த பழனின்னு ஒரு படம் எடுத்தாங்க தெரியுமாடா, ஆமா பரத்துது. ஆமா ஆமா ஆமா, அந்த காஜல் படம் ப்ரொடக்ஷன் பண்ணது எங்க எங்க ஆற டிஎன்சி அந்த இதுதான். குளமாக்கி குளத்தை குட்டையாக்கி குட்டைய சாக்கடையாக்கி அந்த அதேதான் சாக்கடையில அதேதான் ஒண்ணு நீந்த அதேதான் விடுறா அதேதான். படம். என்னது, அந்த சைடு எல்லாம் இவ்வளவு இது பண்ண மாட்டாங்களா அப்போ? சரி இதெல்லாம் இருக்கட்டும். இங்க நார்மலாவே ஒரு ஒரு ஸ்கூல்லயும் இவ்வளவு ஒரு இருப்பாங்க. நிமிஷம், ஸ்கூல் படிக்கும் போது கோஎட்னு தான் சேர்த்து விடுவாங்க. என் கிளாஸ்ல பார்த்தா எல்லாம் தத்தி குதிங்களா இருக்கும். அந்த மாதிரி உங்க கிளாஸ்ல எப்படி எத்தனை கேர்ள்ஸ் இருந்துச்சு படிக்கும் போது 12th? நான் ஃபுல்லாவே பாய்ஸ். 12thலன்னா புரியல. எங்க கிளாஸ்ல வந்து ஐ மீன் எங்க காமர்ஸ் குரூப்ல வந்து வெறும் 5 பேர் தான், 5 பாய்ஸ் என் 5 கேர்ள்ஸ். கிளாஸ்ல 2 பொண்ணுங்க, அதுவும் இருக்கிறது மொத்தம் 69 ஸ்ட்ரென்த் 12th. எங்கடா 12வதுலயா? இதுல 12வதுல ஹைலைட் என்ன கிளாஸ்ல தெரியுமாடா? இல்லடா, கிளாஸ்ல 2 பொண்ணுக்குதுன்னா அமலா சாஜி மாதிரி இருக்கும், புள்ள வெட்டியா மாதிரி. இது எவனும் பார்க்க மாட்டான், கண்டுக்க மாட்டான். எல்லாம் நம்ம எல்லாம் திட்டின்னு இருப்பானுங்க ஜாலியா. கேசவன் கோவப்படுவான் அவ்வளவு தெரியுமா? மதன் இன்னைக்கு நான் இல்ல, மதன் இல்ல மச்சான். மதன் யார் தெரியுமா? 3 தனுஷ், பைகத்தின் போவார், ஒரு லவ் பண்ணுவார். நான் படிச்சது பாய்ஸ் ஸ்கூல்ரா. பாய்ஸ் ஸ்கூல் தான் வச்சு. நீங்க bro, விக்னேஷ் ப்ரோ நீங்க கேசவனை லவ் பண்ணிருக்கோம். விக்னேஷ் ப்ரோ நீங்க இல்ல கேஸ் இல்ல 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 நான் இல்ல சொல்றதுக்கு நான் இல்ல fifth- சொல்லு சொல்லு. நான் 5th வரைக்கும் தான் எல்லாம் சேர்ந்து படிச்சது. அதுக்கப்புறம் வந்து பாய்ஸ். இல்ல மச்சான், கேசவன் யார் தெரியுமா? ரவுத்திரம் படத்துல ஒரு சீன் இருக்கும், கையா பாத்தியா அச்சு அச்சு காப்பு காய்ச்ச போயிருக்கு. நான் ஆரம்பத்துல சொல்ல வந்தேன். ஆக்சுவலா நானும் பாய்ஸ் ஸ்கூல்ல தான் பார்த்தாலே தெரிகிறது மண்ணா. தெரியுது விக்னேஷ் ப்ரோ, உங்க நடவடிக்கை பார்த்தாலே தெரியுது. இது ஆக்ஷன் மேடம். 5th ல இருந்து +2 இல்ல 5th ல இருந்து +2 வரைக்கும் 14,000 பேர் அப்பயே. அப்புறம் இதுதான் கடலூர்ல பெரிய ஸ்கூல் அந்த டைம். என்ன போட்டி போட்டு விளையாடுறீங்களா பத்திரிக்கை? சரௌண்டிங் மட்டும் 5 ஆனா கிலோமீட்டர். இல்ல எனக்கு விக்னேஷ் டவுட் ஆகுது. எல்கேஜி படிக்கும் போது ஆனா விக்னேஷ் ப்ரோ இருங்க, நான் படிச்சது கோஎட். ஐ மீன் எங்க செட்டோட கடைசி பெரிய வேலைய பாத்துட்டு போயிட்டானுங்க ஒரு இல்ல அந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். இல்ல நான் +2 முடிச்சுட்டு வெளில வரேன். அந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா இது எல்கேஜில இருந்து அப்பதான் பசங்களை சேர்க்கறாங்க, பொம்பளை பசங்களை சேர்க்கறாங்க. சரி. இல்ல எங்களது எப்படின்னா விக்னேஷ் ப்ரோ, இந்த B1 B2 B3 எல்லாம் இருக்குல்ல, இது இந்த B1 எல்லாம் எக்ஸ்ட்ரானரி ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிக்கிறவனுங்க, அந்த மாதிரி பிரிப்பானுங்க. இந்த B1 B2 B3 B10 வரைக்கும் இருக்கும். இல்ல ஸ்கூல்ல கடைசி நாள் அப்ப அந்த கிளாஸ் ஒச்சு விட்டு போயிடு. டேய் ஃபேன் கீனு எல்லாம் இது பண்ணிட்டு போவானுங்கடா. பத்திரி நிலைமையில நினைச்சு பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லாம் இப்ப ரீசெண்டா அவங்க ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தா, இப்ப அலெக்ஸா பாக்குறோம்னா கூட இது என்னது எப்படிப்பா இருக்க அலெக்சாண்டர் பேசுவாங்க. நான் பத்ரிலாம் போய் கேட்டா இந்த நண்பன் படத்துல கேருவாதா யாரு ப்ரோ ஒண்ணுங்க ப்ரோ. இப்ப இல்ல என்ன கேட்டா 7 பேரு இல்ல ப்ரோ, இல்ல எங்க கிளாஸ் டீச்சர், எங்க கிளாஸ் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. 7 பேர் வச்சனால ரோல் நம்பர் 1 4 தவிர நான் தாண்டதே கிடையாது. எங்க பார்த்தாலும் சூத்தடி வரும். ஹோம்ஒர்க்னா வருவானுங்க, கொத்த ஏதாவது ஆனா பரிசு குடும்பம் நல்லா இருக்கும். ஸ்வீட்னா ஃபர்ஸ்ட் ஆளா போறது, ஆனா அடி வாங்குறதுலயும் ஃபர்ஸ்ட் ஆளு, நோட்டு கொடுறதுலயும் ஃபர்ஸ்ட் ஆளு. இது ஆனா இதுல ஒரு இது என்னன்னா அலெக்ஸ், கடைசி பெஞ்ச்ல உட்காருவோம்டாடி. எக்ஸாம்லயும் கடைசி பெஞ்ச் தான் வரும். ஆனா எங்களுக்கு ஐ மீன் பப்ளிக் எக்ஸாம்ல நார்மல் இந்த குவார்டர்லி இந்த இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, ஆஃப் இயர்லி எல்லாம். நான் 10th வந்துட்டு லாஸ்ட் பெஞ்சுக்கு ஒரு 2 ரோ முன்னாடி இருக்கும். எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், இப்ப உங்களுக்கு எல்லாம் 11th 12th சிலபஸ் எடுத்துருவாங்க தானே? இல்ல 11th
11th படிக்கும் போதே 12th சிலபஸ் எடுத்துருவாங்க தானே இல்ல உங்களுக்கு? அந்த மாதிரி அந்த இல்ல கோமாளி பத்ரி, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி 11th இல்ல இல்லையா? படிச்சுதான் 12th. இல்ல இல்ல எங்களுக்கெல்லாம் சார் 11th அப்படி வந்தாலும் இரு சொல்றேன். எங்களுக்கெல்லாம் 11th படிக்கும் போதே 12th சிலபஸ் எடுப்பாங்க. 11th முடிக்கும் போது வந்து ஐ மீன் நம்ம 11th முடிப்போம் தெரியுமா? அப்ப கடைசியா 11th பப்ளிக் எக்ஸாம் வரும் தெரியுமா? அப்ப சும்மா அப்ப மட்டும் ஒரு மாசம் மட்டும் கிளாஸ் எடுத்து எழுதி ஆல் பாஸ் பண்ணி ஓகே ஒரு விட்டுருவானுங்க. நிமிஷம் இருக்கு. இல்ல 12th ஆரம்பிச்சு ஒரு கால்வாசி ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறமா வெறும் எக்ஸாம் தான்டா. பத்ரி ப்ரோ எனக்கு வெறும் அப்படிதான் எக்ஸாம் இருந்துச்சு. அது இந்த காமன் 2.5 நாள். எக்ஸாம்னு சொல்லிட்டு வைப்பானுங்க. அதான் அந்த ஆமா 2.5 நாள் ரிலாக்ஸ். என்னடா எப்படின்னா 2.5 நாள் உனக்கு படிச்சுக்கலாம். அந்த ஆஃப்டர்நூன் மேல உனக்கு எக்ஸாம். எனக்கு இல்ல அடுத்த சப்ஜெக்ட் வந்துகினே இருக்கும். ஒரு அப்படியே வாரம் கொடுத்தா இல்ல ஒரு வாரம் கொடுத்தாலே 3 நாள் ஊர் சுத்திட்டு 3 நாள் தான் படிப்பேன். இங்க நான் 2.5 நாள். இது ஸ்கூல் போகணும்டா. இது ஸ்கூல்ல போய் படிக்கணும். என்னது அந்த மாதிரி காய்ச்சல் சார் லீவ் போட்டுரும். அதே மாதிரி எக்ஸாம் வந்து சிலபஸ் எடுத்துட்டு இருப்பாங்க ஸ்டார்டிங். ஆமா ஆனா எக்ஸாம் எப்படி தெரியுமா? இந்த இதெல்லாம் கிடையாது. பெரிய ஆடிட்டோரியம் இருக்கும். 1000 பேரும் ஒரே ஆடிட்டோரியம்ல உட்கார வச்சு எக்ஸாம் எழுத இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த ஒரு சிங்கிள் சேர் வச்சு ஒரு பேடுமா இருக்கும் தெரியுமா? ஒரு சேரு நம்ம அப்படியே உக்காந்துட்டு அப்படியே மூடிட்டா பேப்பர் வச்சு எழுதலாம். அந்த மாதிரிதான் இருக்கும். இல்ல நாங்களாம் தெரியுமா? இல்ல ப்ரோ சப்பலாம் இல்ல இந்த கையில உள்ள ஒரு சப்பலாங்கல் போட்டு கீழே வச்சு எழுதலாம். இல்ல மடியில வச்சு அந்த மாதிரி பேட வச்சு எழுதலாம். அந்த சப்பலாங்கல் போடும்போது அடியில கேப் இருக்குங்க கால்ல. அந்த பிட் வச்சு எழுதுவானுங்க. அதாவது பகிச்சட்டையே எடுத்துட்டு போக விட மாட்டானுங்க. என்ன தெரியுமா பண்ணானுங்க? புடிங்கி வச்சிட்டானுங்க. டெஸ்க்ல தான் நீ வச்சிருதுன்னு சொன்னா அத பார்த்தா அது கன்றாவியா இருந்தது. அப்புறம் தான் கேட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீ வேற எங்களுதெல்லாம் எப்படி வாத்தியாருங்க பாக்குறது இல்லாம கேமரா வச்சிருப்பானுங்க. அத ஒருத்தன் உட்காந்து ஆபீஸ் ரூம்ல பாத்துட்டு ரூம்லாம் கேமரா எல்லாம் கிடையாதுங்கலாம். அதான் என்ஜாய்மெண்ட் அதிகமா இருக்கும். அலெக்ஸ் இந்த மைக்ரோ ஜெராக்ஸ் இருக்குல்ல, என்னது அத கடைக்காரன் நல்லா சம்பாதிப்பண்டா. ஆமா மினி ஜெராக்ஸ் இருக்குது, மைக்ரோ ஜெராக்ஸ் எடுப்பானுங்க. இப்ப ஒரு எடு எல்லாம் காசு கொடுத்துருவோம் பசங்க. அலெக்ஸ் ஆனா ஒண்ணு ஃபெயில் கூட ஆயிருவோம். நான் பிட் அடிக்க மாட்டேன். ஒரு பொலித்தியை பாத்துட்டேன். ஒரு பொலித்தியை சார் ஃபெயிலா கூட ஆனா பிட் அடிச்சு எழுத மாட்டாராம். நிஜமாதான்டா நான் காமிப்பேன். ஆனா பார்த்து மட்டும் எழுதவே மாட்டேன். என்ன சொல்லுது எனக்கு அந்த இது நான் காமிப்பேன். நான் தான்டா பூமரு வந்து போடு உண்டா. என்ன எனக்கு எனக்கு பிரச்சனையே வந்து தமிழ் மட்டும்தான். தமிழ் இங்கிலீஷ் எதுவுமே பிரச்சனை கிடையாது. அந்த மேக்ஸ்ன்ற ஒரு தாயலி கண்டுபிடிச்சது எவன் தான் தெரியல. எனக்கு மேக்ஸ் எல்லாம் என்னது ஐ மீன் உங்களுக்கு வந்து பிசினஸ் மேக்ஸ் எல்லாம் எனக்கு ஜிபி மாதிரி. சரி நீ யாரும் உங்க ஸ்கூல்ல ஒரு அழகான ஸ்டாஃப் இருப்பாங்க, ஒரு டீச்சர் இருப்பாங்க. யார் இந்த மாதிரி படிக்கும்போது படிக்கும் போது எங்களுக்கெல்லாம் வந்தது இல்ல. ஆனா பத்திரிக்கை வந்த ஸ்டாஃப் எப்படிதான் இருக்கும்? புண்டாவானே நறுக்கி எரிஞ்சு போடுவான்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லப்பா. இது எங்களுக்கு வந்தது ஒரே ஒரு அக்கௌண்ட்ஸ் மிஸ். அதுவும் வயசானவங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி எல்லாம் இல்ல. மெத்தது எல்லாமே வாத்தியாருங்க தான், சாருங்க தான். அலெக்ஸ் ஒருத்தன் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா வாத்தியாரங்கிட்டே படிச்சு வளர்ந்தவன் பாத்திருக்கேன். எந்த டீச்சரும் இல்ல உங்களுக்கு? சரி விடுங்க. அலெக்ஸ் ஒரு நிமிஷம் 2012 ஒரு இந்த படம் ஒஸ்டி படம். அந்த படத்துல ஒரு நெடுவாரி கேரக்டர் இருக்குல்ல,
அந்த மாதிரி கேரக்டர்ல ஒரு டீச்சர் ஏய் வேற மாதிரிப்பா. அந்த பேரே வச்சு ஒரு ஓ நெடுவாளின்னு நெடுவாளிக்கு பேரா? தமிழ் ஓகே டீச்சர் தான். ஓகே. அதே மாதிரி இருக்கும்டா சிமிலர். சார் என்ன பண்ண அந்த மாதிரி நிறைய இருக்கும். எந்த Yes. எந்த ஊரு? ஒரு வந்துடுறீங்களா ஊருக்கு? புரியல. இல்ல ஊருக்கு டீச்சர் வந்துடலாம் வந்துடுறீங்க. கேக்குறான். இல்ல இல்ல தெரிஞ்சுக்கலாமே. தெரிஞ்சுக்கணும். சொந்த ஊரா? ஏன்னா நீங்க சொல்றது வந்து பஞ்சாப் அந்த பொண்ணு படிச்சாங்க பாத்தியா? அந்த மாதிரி வந்து அதே மாதிரி இருக்கும். கேசவா சொல்லு. ஒருத்தன் சார் மேக்ஸ் சார். நானா எதுவும் இல்லப்பா. சரி விக்னேஷ் ப்ரோ, உங்க ஸ்கூல் டைமிங் எப்படி இருக்கும்? உண்ட மாதிரி இருக்கும்னு சொல்லுவாரு. உண்ட மாதிரி இருக்கும். அது அவர் வயல் இல்ல விவேக் சாப்பிட்டியா? ஒரு நோட் புக் ஒரு கோடாச்சும் போட்டு இருக்கணும். அது கூட இல்லாம வாழ்ந்தவங்க நாங்க. வெறும் கோடு கூட இல்ல. அனிதா மிஸ்னும் ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுதான் அடிக்ட். எனக்கு எல்கேஜில ஒரு மிஸ் பிடிக்கும்டா. நான் அப்ப ஆனா இல்லடா, இல்ல கிளாஸ் இது வந்து 3 ஸ்டாண்டர்ட்ல ஒரு அழகான மிஸ் இருப்பாங்க. ஆனா அவங்க அழகா தான் பார்ப்போம் அப்போல்லாம், புரியுதா? ஏன்னா அப்ப காஜி யாருக்கும் தெரியாது. ஆனா இல்ல இல்ல விவேக் எல்கேஜி படிக்கும்போது சரியா குஞ்ச பச்ச ஒண்ணு கடி தெரியாது பாடுது. நான் சொல்றதை கேள்ற அலெக்ஸ். நான் வந்து எல்கேஜி இல்ல, நான் 12th படிச்சுக்கிறேன். எல்கேஜி கிளாஸ் எடுக்கிற மிஸ் போவோம். மச்சான் ஜாக் வந்திருக்காங்க. யார் தெரியுதா? ஜெயம் படத்துல ஷகிலுக்கு பின்னாடி ஓட வந்துருமா ஒரு அள்ளி பாய் பாருங்க. ஃபாலோ மீ ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ இப்போ ஒரு நிமிஷம் நான் ஜாக் மாதிரி பேச போறேன். நான் 12th படிக்கும்போது ஒரு பிசினஸ் டீச்சர் இருந்தாங்க. ஒம்மாலா வேற லெவல்ல, சத்தியமா சொல்றேன். இங்க எப்படா நான் பேசுனேன்? இல்ல பேசுவேன்னு சொன்னான் சேலையிலே லோஹிப்பு கட்டி பாத்திருக்கியா? அந்த மிஸ் எல்கேஜில எப்படா இந்த லோஹிப்லாம் பாக்குறீங்க? எனக்கு குஞ்சு புண்டை என்ன புரியல. நான் எல்கேஜில பாக்கலடா, நான் 12வது படிச்சேன்டா. அதெல்லாம் விடு அலெக்ஸ், இதெல்லாம் விடுங்க. இடுப்பு படிக்கும்போது நம்ம இன்னொரு ஒரு காட்சித்தனம் பண்ணிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஒரு டீச்சரையும் நமக்கு பிடிக்காத ஒரு டீச்சரையும் வாத்தியாரையும் நினைச்சு பேசி இவங்க 2 பேரும் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க கற்பனை கட்டுவானுங்க. தெரியாதா? அன்னைக்கு ஒண்ணுல பஸ் ஸ்டாண்ட்ல கேட்டாலும் தெரியும் பசங்களுக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. டேய் அப்பா அது காஜி டைப். நல்லதா 4 வார்த்தை பேசுங்கடா. விக்னேஷ் ப்ரோ, உங்க டைமிங் சொல்லுங்க. ஸ்கூல் டைமிங் எத்தனை மணி இருந்து? எனக்கு 8:30 இருந்து 3:30 வரைக்கும். 8:30 இருந்து 3:30. ஆக்சுவலா மாறிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. கவர்மெண்ட் ரூல் வந்து 8:30 இருந்து 3:30 மணி இருக்கும். ஆனா 8:30க்கு வந்துட்டு நீ 32க்கு போனா கூட ஒருத்தர் செருப்பால் அடிப்பானு. அந்த அளவு டென்ஷன் ஏத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 9:30 எனக்கு வந்து 8 to 5. எல்லாம் நோட் பண்ணியா? இவன் வேலை பார்த்து ஸ்கூலுக்கு போல 8 to 5. இது வீட்டுல நான் வந்து 6:15 கிளம்பணும். எனக்கு பஸ் 6:15. திருப்பி நான் வீட்டுக்கு போகும்போது மணி 6:45 7 மணி ஆயிடும். வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் ஜாக் மாதிரி இருந்துருவேனே அப்படிலாம் ஸ்கூல். ஒரு நிமிஷம் ஜாக் ப்ரோ ஒரு நிமிஷம்டா. சேஃப்டி. அலெக்ஸ் கலர் கார்த்திகை சீர் கூட அவன் சொல்லுவான். கலர் என்ன தெரியுமா? இல்ல எனக்கு ஒரு புண்டே தெரியாதுங்க. நானே ஒருத்த 7 உட்காந்துக்கிறேங்க. ஜாக் ப்ரோ அதான் சார் ஜெட்டிகள் பணம் ஆக்சி ஃப்ரீயா இருக்குமா? சொல் ஜாக் ப்ரோ அவ்வளவுதான் பார்த்தேன். உனக்கு இருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது. ஜாக் இதேதான் நானும் போட்டேன். ஆனா எல்லாரும் ஆன்லைன் பார்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே இல்ல. இன்ட்ரோல தான் இவன் யாருன்னே தெரியும். அதுவும்
அதுவும் நானே ஒரு கேம் ஆஃப் த்ரான்ஸ் கண்ணி செம்ம கனெக்ட் வச்சிருந்தான்டா நல்லா கிளைமேக்ஸ்ல. இருந்துச்சா? ப்ரோ கேம் ஆஃப் த்ரான்ஸ் கனெக்ட் டச் நல்லா இருந்துச்சு அது. அலெக்ஸ் ப்ரோ ரோமா அசிங்கப்படுத்த இல்லடா நீ இது அலெக்ஸ் அதான் ப்ரோ சொன்னேன் இவனை பாருங்க. சில பேருக்கு மட்டும்தான் சலார் நல்லா இருக்குமே தவிர எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நல்லா சொல்ல. அலெக்ஸ் சலார்லாம் வேஸ்ட்ரா. நான் சொன்னேன்ல இப்ப கேசவன் யார் தெரியுமா? ஸ்ருத்திஹாசன் அவுக்கணும், அத நான் பார்க்கணும். இருக்காது இருக்காது. ப்ரோ சலார் பார்ட் 2ல இருக்கு ப்ரோ, கலப்படாதீங்க. டேய் அதெல்லாம் கிடையாதுடா, அவங்கள ஜென்யூன் ரூல் தான். மேட்டர் என்ன தெரியுமா? படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆக்ஷன்ஸ் இது மட்டும் தான். ஃபைட் சீனுக்கு ஏத்த படம், பக்காவான படம். பக்கா. எனக்கு தெரிஞ்சு அலெக்ஸ், எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட் அதுதான் மெயின் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டே ஒண்ணும் இல்ல, இதுல செகண்ட் பார்ட். ஒரு நிமிஷம் கேசவனை பாத்துட்டியா? நான் பாத்துட்டேன். எங்க கிளைமேக்ஸ் என்ன சொல்லு? படத்துல பிஜிஎம் இல்லன்னா வச்சுக்கடா. பிஜிஎம் இல்லன்னு தான படத்தையே குறை சொல்றானுங்க. என்னடா பண்ணி அது உண்மைதான்டா. எல்லாரும் சொல்றது பிஜிஎம் தானா? முக்க படம்டா. அனிருத் பிஜிஎம் போட்டா எப்படி இருக்கும்? ஆனா இல்ல இது கம்பேர் பண்ண தேவையில்ல. ஏன் தெரியுமா? சலார்ல வர்ற ஒரு பிஜிஎம் இருந்தாலும் அந்த அனிருத்தை கம்பேர் பண்ண முடியாது. சலார் தான், அது கம்பேர் பண்ண முடியாது. ஓ ப்ரோ அதுவும் தந்தானே நானே அந்த மாதிரிலாம் ஒரு பிஜிஎம் இல்லாம போச்சு. தந்தானே அதெல்லாம் வேற லெவல் தான். இல்ல அந்த மாதிரி போடலாம். இதுல அம்மா சென்டிமெண்ட் இல்ல, அம்மாவே தான் வந்தியாமா 4 சீன் பேசியாமா போமா அந்த மாதிரி. ஆமா அம்மா சென்டிமெண்ட்லாம் இதுல பரவாயில்ல, ஓகே நல்லாதான் இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம், டீசென்ட் வாட்ச், நல்லாதான் இருந்துச்சு. ஆனா வச்சு இந்த படத்துல யாரா தனியன் போட வந்தாங்க? ரொம்ப நாள் யோசிச்சிருந்தேன். பரவாயில்ல. நான் கூட ஜாக் ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் நான் கூட நாளைக்கு எப்படி ஜாக் ஊம்ப போறான்னு மட்டும் பாருங்க சார். இல்ல நான் அதான் இல்ல ஜாக் ஏன் பார்க்க சொன்னா சில பேருக்கு முடியும் அதான். ஆனா சில பேர் தான், ஏன்னா அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அதான் சொல்றேன். இல்ல ஒரு ஹீரோ 100 பேர் அடிக்கிறான், அந்த மாதிரி பாக்குறவங்களுக்கு இது பிடிக்கும். கேசவன்லாம் யார் தெரியுமா? காஜ் வேணும் பார்த்து அமுக்கணும். பாபி சினாவா வெயிட்டா காமிச்சாங்க லாஸ்ட்ல. திக்குனா வச்சற பாபி. ஆமாடா இவ்வளவு வெயிட்டா காமிச்சாங்க. நானே தம்மா நினைச்சேன். இல்ல நம்ம எப்படி தமிழ் ஆக்டர், இது ஒரு கன்னட படம், பாபி சிம்மா வாங்க உட்காருங்க. எனக்கு என் குருவே ஜாக் தான். ஆனா இல்லடா பாபி சிம்மசீன் தானே அங்க. இன்னொன்னு பாபி சிம்மசீன் வரலாம் பிரபாஸக்கே அங்க பெரிய இது வந்துருது. அவனே லூஸ் பண்ணுவான். ஆனா ஒண்ணே ஒன்றானே 700 பேர் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே முடிச்சிருவான்னு பார்த்தா செகண்ட் பார்ட் வரைக்கும். ஆனா அதான்டா நல்லா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அதான் நல்லா இருந்துச்சு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இல்ல ஜாக், நான் தியேட்டர்ல பார்த்து உட்கார்ந்து இந்த இத்தனை பேர் ஃபார்ம் ஆயிட்டாங்க. கிளைமேக்ஸுக்கு வெயிட் பண்ணிருந்தா கத்தி எடுத்துட்டு நின்னு படத்தை முடிச்சான். கேட்டா இப்படிதான் எனக்கு அப்படியே கத்தி வச்சு தலைவன் நிப்பான். செகண்ட் ஹாஃப்ல வந்து செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 700 பேர் சாவடிச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல பிருத்விராஜ் அவன சாவ. இல்ல ப்ரோ இப்ப ஒரு இல்ல பிருத்விராஜ உயிரோட காப்பாத்துறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கும். இதுல இந்த 700 பேர்லாம் சாவச்சா நம்ப மாட்டானுங்க, சத்தியமா நம்ப மாட்டானுங்க. ஜாக்கு கிட்ட ஒண்ணு பேசிக்கிறேன். ஜாக்கு ஜான்சன் தயவு செய்து அசிங்கப்படுத்திக்கிறது இல்லடா. அந்த கனெக்ட் அந்த மாதிரி வச்சிருந்தானுங்க. இந்தியன் சினிமா இந்தியன் சினிமா எடுத்தா ஈக்குவல் பண்ண முடியாது. ஆனா இவன் நல்லா எடுத்திருக்கான், புரியுது? அவள் தான் அந்த இது ஒரு ஏ படம், எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைச்சிருந்தா ஏனும் விட்டுருப்பான். சில பேர் ஹவுஸ் ஆஃப் டிராகன் பாத்தியா ஜாக்கு? பாக்கல, எனக்கு பிடிக்கலடா ஹவுஸ் ஆஃப். 2 சீசன் 2 எபிசோட் பார்த்தேன். ஹவுஸ் ஆஃப் செகண்ட் சீசன்டா புண்டா. டேய் நான் ஃபர்ஸ்ட் சீசனே ஒரு 2 எபிசோட் தான் பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. இந்த ஜான் ஸ்னோ நீ சொன்னல கத்தி வச்சிட்டு ஒன்னு நிப்பான்ட்டு, அதே மாதிரி ஒரு சீன் ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும், போய் பாரு. சௌரியா எடுக்கிறதுக்கு 5 வருஷம் 4 வருஷம் ஆகும் நினைக்கிறேன். என்டிஆர் படம், அதுக்கடுத்து அப்படியா? என்னடா சொல்ற? என்டிஆர் படம் ஒண்ணு வருது, அடுத்து கேஜிஎஃப் 3 வருது, அதுக்கப்புறம். ஆனா கேஜிஎஃப் 3 முன்னாடியே சௌரியா வருதுன்னு சொல்றானுங்க, தெரியல.
இல்ல எனக்கு இல்ல ஷாருங்க பார்வம் அப்புறம் தான் ஆனா இல்ல இல்லடா எனக்கு தெரிஞ்சு சௌரவ் பாதி முடியத்தான் எடுத்து செம்மையா வச்சிருப்பான்டா, இருக்கும். எடுத்திருப்பான்டா ஆல்ரெடி. டேய் ஆல்ரெடி பாதி எடுத்திருப்பான்னு கிளைமேக்ஸ் நினைக்கிறேன். எடுத்து முடிச்சது அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்காக பாதி விட முடியாது இல்ல, திரும்ப அது எடுக்கணும். அதேதான். கேஜிஎஃப் அப்படிதான்டா எடுத்தாங்க. அந்த அந்த ஒரு சீன் இருக்கு, ரெட் கலர் கோட் சூட் போட்டு யாஷ் வர்றது, அது அது செகண்ட் பார்ட் சீன் தான். டேய் அலெக்ஸே வாடா, ஏதோ ஒண்டியில ஏதோ குளிக்கின்னு இருந்தா என்னாச்சு? கேஜிஎஃப் 2 சீஸ் ஃபயர் வேற எடுத்துட்டானுங்க, வரலாம் ஏய், அந்த அச்சில் அந்த சாவானுங்கடா ஃப்ரீ ஃபயர் இனிமேட்டு. போச்சுடா, நான் ஓட்டு உம்மால எவனே வெட்டுவானுங்க. சலார் ஃபிளாப் சலார் ஃபிளாப் சலார் ஃபிளாப் சலார் ஃபிளாப் சலார் ஃபிளாப். அலு டேய் இல்ல யாரா ஒருத்தன் சொல்ல ஊம்புற தருமா, அலு யார் ஃபீல் பண்ணி அலு. கேஜிஎஃப் ப்ரோ 2 யார் ப்ரோ முடிகிற வரையும் ஊம்புறாங்க? சாரி கேஜிஎஃப் 3 முடிகிற வரையும் செத்த பெரிய ப்ரோ ஆனா அந்த சீஸ் ஃபயர் எடுக்கும் போது அந்த ஒரு பிருத்திவிராஜ் ரியாக்ஷன் இருக்கு வரலாம், அடி பொடி சலார் ஃபிளாப் நல்லா சலார் இருந்துச்சு, ஃபிளாப் அந்த சீன் சலார் நல்லா ஃபிளாப் இருந்துச்சு, அந்த சீஸ் அதுதான் ஃபயர் எடுக்கிற செம்மையா சீன். இருக்கும். அதுவும் சொல்லுவானே, என்ன சலார் ஃபிளாப் டேய் சலார் ஃபிளாப். எவனோ எப்படியா அடிச்சு சாவுங்கடான்ட்டு. டேய் செம்மையா அலெக்ஸே இருக்கும் அதெல்லாம். என்ன பிரபாஸ் ஃபேன் சீன் இல்லடா, ரொம்ப அவனுக்கு ஒரு கமர்ஷியல் படம் சாதாரண. பண்ணணும்னு ஆசை, பண்ணிட்டான் வாழ்க்கையில. நல்ல ஆக்ஷன் படம் அலெக்ஸ் ப்ரோ பிரபாஸ் ஃபயர் போடுவான் அலெக்ஸ். நான் ஒரு நிமிஷம் புனித், நீங்க தானா என்ன சுந்தர்னு மாத்திருக்கீங்க? அது ஒரு ப்ரோ ஃபேஸ் வாஷ் அது பண்ணா ஒண்ணும் இல்ல ப்ரோ, வீரப்ப ஃபேஸ் போட்டதுக்கு இல்ல இங்க இல்ல ப்ரோ, இல்ல புனித்துன்னு இல்ல பேரு. எனக்கு இவனை பார்த்தா அவனு தோணுது, சுனில் குமார் சார் புண்ட வேஷம் போட்டுன்னு தெரியற ரெட்டி ராஸ்கல். டேய் அது இல்லடா, இந்த புனித் அப்படின்னு பேரை வச்சுட்டு சரி வீரப்ப ஒரிஜினல் பேரு சுந்தர் தானே? ஒரிஜினல் பேரு அது இல்ல. ஏய் ஓக்கலாம் மாட்டோம் சொல்லு, ஓக்கலாம் மாட்டோம் சொல்லு. ஏய், இல்ல ஜான் விஜய் வருவானே, இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு அவன் வரும்போதெல்லாம். யாரா? ஜான் விஜய். அவனா? ஆனா இல்லடா, அவன் சாவறது நிம்மதி இல்லடா, அவன் சாவறது நிம்மதியா இருந்துச்சுடா. சாவடா புண்டமானே. ஆமா ஆமா. அலெக்ஸ் ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ ஏஸ் ஒன் லவர் தான் அவன். ஜாக் ப்ரோ அந்த இது ஜாம்பி சீன் எப்படி இருந்துச்சு? ஜாம்பி சீன் ஓகே, நல்லா இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஏய் நான் ஒத்த ஃபயர் விட்டது இந்த சீன் தான்டா. சரியான படத்திலேயே பெஸ்ட் சீன் பிருத்திவிராஜுக்கு இல்லடா, பிருத்திவிராஜ் கேப்பான் நல்லா போகும்டா படம். ஒரு நிமிஷம், பிருத்திவிராஜ் கேப்பான் தெரியுமா, புண்டை நீ மட்டும் கத்தி எத்தனாங்க மாஸ்க் காட்டுனுங்கிற, ஒருத்தங்கிட்ட ஒரு பூல இல்லைங்க, நான் என்ன பண்ண, வெறும் கிளாப் தானா, அதான் வெறும் கை. ஒரு சமயம் படம் நல்லா போகும்டா, திடீர்னு வந்துட்டு வயலின் வாசி போடுவாங்க, ஏன்டா படம் பார்த்தோம்னு ஆயிரும். படம் பார்த்தேன்டா. பார்த்தேன்டா சத்தியம்ல. சத்தியமா? டேய் ஒரு நிமிஷம் டேய் இரா, சொன்னேன் செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்ததா? இரா டேய் உண்மையிலே சத்தியம்ல பார்த்த? சத்தியம் தான்டா. சவுண்ட் எஃபெக்ட் எப்பறா இருந்துச்சு? ஏய் அதனால தான்டா எனக்கு, அதனால தான் நிறைய பேருக்கு கிளாப்ஸ் அவ்வளவு விசில்லாம் அடிக்கலடா சத்தியம்ல, கொஞ்சம் கம்மி தான். கேஜிஎஃப்ல ஆனா பயங்கரமா இருந்துச்சா? கேஜிஎஃப் சூடா சீன் பை சீன். இல்ல 2 எனக்குமே பெரிய சீன் பை சீன். ஆமா 2 நாளே இது அந்த அளவுக்குலாம் இல்ல. அதான் நான் சொல்றேன், இல்ல ஒரு பார்ட் சரி ஜாக்கு வர்த்தா இல்லையாடா படம் பார்க்கலாமா வேணாமா சொல்லுங்கடா. ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா தான்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுடா. தமிழ்ல ரிலீஸ் ஆகலடா, தெலுங்குல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. டேய் மனோஜ் சி மனோஜ் தெலுங்கு ஹிந்தி தான் ரிலீஸ் ஆயிருக்கு இங்க. சொல்ற பண்ணிட்டு சாரி வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. அஸ்வினே சொல்லு எப்ப வேணா போயிட்டு வரலாம், ஒன்னும் பிரச்சனை. டேய் நான் இங்க இருக்கேன்டா, இங்க எனக்கு ரிலீஸ் ஆகலடா. எந்த ஊர்ல இருக்கு? டேய் அவன் யூஎஸ்ல இருக்கேன்டா. அங்க எதுக்குடா போன? படிக்க போனடா. ஓகே நான் வேற நினைச்சேன். இல்ல விவேக் மாதிரி ஏதாவது மில்ஃபு கூட சேர்ந்தாங்க வாழ்க்கை திணிக்கிறேன். படிக்க போனேன்னு சொல்லிட்டு படுக்க போயிருக்கேன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். இல்ல விவேக் யார் தெரியுமா? இல்ல ஆன்டி பாருங்க ஆன்டி நான் பேசுறேன். அலெக்ஸ் புண்டை சொல்றா, நீ ஜாக்க இருக்க வரைக்கும் பிரசாந்த் நீல் பொழைச்சுப்பான்டா. இந்த புண்டை படத்தை போய் நேத்து வரைக்கும் ஜாக்கு சலார் அசிங்கமா திட்டினா பாத்துட்டு என்ன சொன்னா, அதான் மேட்டர். இப்போ ஓவெல்லாம் சொல்லடா, பாக்கலாம்டா, நல்லா தான்டா இருங்கடா. நானே படத்தை பாத்துட்டு என்ன சொன்னேன், எல்லாத்தையும் ரிவ்யூ போட்டு கேஜிஎஃப் 1 கேஜிஎஃப் 2 அப்புறம் தான் வந்துட்டு சலாரு அப்படின்னு தான் போட்டேன். பதில் சொல்ல இது 420 கோடி உண்மையா? 420 எல்லாம் போடலடா, 400 தான் போட்டான்.
அது என்ன அடிக்கிறதுக்காக 20 ஓகே அது உண்மையா? பாப்போம் இல்ல எக்ஸாகரேட் பண்ணி போட்டாலும் ஃபைனல் தெரிஞ்சிரும்ல. ஓடட்டும் படம். இல்ல புனித் ஒரே விஷயம் தான், நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். டவுட்டா இருக்கு ஐடி ஃபைல். அதான் இல்ல ப்ரோ, டைரக்டர் போட்டா சாரி அதான் ப்ரொடியூசர் போட்டதுதான். அதுதான் போட்டது இல்ல விக்னேஷ் ப்ரோ, ப்ரோ அதுவே ஒரு குப்பை படம். அது வேற நான் ஐடிக்கு இது ஃபைல் பண்ணி அது வேற இது பண்ணி சாரு புஷ்பா படத்துக்கு 360 போடுவாரு. நாங்க உட்காந்து அது இல்ல அந்த குப்பை படம் தானே உன்னை தகர விடுது. கோரை மைக் கேக்குறாப்ல ஆனா இல்லடா, இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இல்லடா, புஷ்பா வந்துட்டு அந்த வருஷத்துல இந்தியால ஹையஸ்ட் கிராஸ். அதெல்லாம் நாங்க நம்பணும், இது நம்ப கூடாது. ஆனா புனித்த வந்து கதற விடுறதே அந்த குப்பை படம் தானே. இல்ல ஒருத்த ஏதாச்சும் சலார் பத்தி தப்பா போட்ட உடனே டிஎம்பார் இந்த அஸ்வினுக்கு தெரியும். அஸ்வின் அல்லு அர்ஜுன் சொல்றானே, இவன் அடி வாங்கி தரான்டா அல்லு அர்ஜுன். எல்லா சோசியல் டென்ஷன் ஆகுதுடா எனக்கு. எல்லாருக்கும் அல்லு அர்ஜுன் பிடிக்கும்னு அவசியம் இல்லடா. எனக்கு பிடிக்குதுடா, என்ன வாழ விடுறா. அலெக்ஸ் ப்ரோ, உண்மையா சொல்ல போனா எனக்கு KGF 1 தான் பிடிச்சது. 2 பிடிக்கவே இல்லை சுத்தமா, தெரியுமா? இல்ல என்ன கேட்டா KGF 2 எந்த மாதிரி இருக்கும்? இப்பதான் ப்ரோ மனசாட்சி மாதிரி பேசுறீங்க ப்ரோ. சீரியஸ் அத எனக்கு 1 பிடிக்கும் ப்ரோ. என்னைக்குமே KGF 1 ஃபர்ஸ்ட், செகண்ட் அது அதான் அப்புறம் தான். அப்புறம் தான் சலாரே இருக்கும். KGF 2 அப்புறம் தான் சலார் இருக்கும். அலெக்ஸ் நீ பாத்தியா தியேட்டர்காரன் ஒவ்வொருத்தனா போட ஆரம்பிச்சிட்டான். நம்ம பசங்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். நிறைய ஃபேக் ஐடி வந்துட்டு தெரியுது, அப்படியே அக்யூரேட்டா பண்ணி வச்சிருக்கானுங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இந்த ரீடிட் பண்றது இதெல்லாம் பண்ணுங்க. அது ஓகேடா அலெக்ஸ். பாத்தியா தியேட்டர் ஓனர் காரி தூப்புனானுங்க சலார முக்காவல. சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ. ஒண்ணும் இல்ல ப்ரோ, நம்ம இந்த விஷயத்த விட்டுருங்க. வந்த படத்தை பத்தி பேசுறீங்க. நம்ம லாஸ்டா முன்னாடி பேசுற மாதிரி வாரத்துலயே வர மாதிரி நமக்கு என்ன இப்போ? அதான் இல்ல ப்ரோ, இப்ப காலங்காத்தால இருந்தே மைண்ட்ல ஓடுறது என்னன்னா 68 நியூ இயர்க்கு தான் அப்டேட் வரும். கம்மிங் சூன் போட்டிருக்கான்டா. நியூ இயருக்கு டைட்டில் வருதா இல்ல அப்டேட் வருதா? புரியுது, அப்டேட்னா அப்புறம் சொல்றேன் அப்படின்னு அந்த மாதிரி வருதான்னு தெரியல. டைட்டில் வந்தாலே நமக்கு அலெக்ஸ் இன்னொரு ஹாப்பி நியூஸ் ரெடியாகுங்க. டி சினிமாஸ் இருப்பான்ல, அவனுடைய சினிமா தியேட்டர்ல ஜெயிலரு 2வது இடம், 1st இடம் லியோ போட்டு ஏத்த தயாராகுங்க. போலீஸ் ஓலுகடா, ரஜினி ஓலுகடா. ஒரு நிமிஷம் இல்ல, ஆமா யாரோ ஒருத்தர் என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்க நினைக்கிறேன். அந்த இது வேற தேட்டரா? ஓகே மாயாஜால் தான் வெயிட்டிங். ஏன்னா இது தமிழ்நாட்டிலேயே அதிக ஸ்கிரீன் இருக்கிற ஒரே தேட்டர். அன்னோன் தேட்டரா? என்னடா இது? அன்னூர் அன்னூர். விக்னேஷ் ப்ரோ ஒருவேளை அவரெல்லாம் அந்த தேட்டரோ போட்டு பிட்டு படத்தை. துணிவு ஃபர்ஸ்ட், ஜெயிலர் செகண்ட், PS2 தேர்ட். அப்ப ஃபேக் ஐடி தான். அப்ப கன்ஃபார்ம் ஃபேக் தான். ஃபேக் ஐடி. இல்ல விடுங்க. இல்ல அவங்க சொல்ற மாதிரி டாடா தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஆனா இல்லடா ஒரு சிரிப்பு சிரிச்சானே தெரியுமா அவங்க மாலை. ஐயோ அலெக்ஸ் ப்ரோ இல்ல ஒண்ணும் இல்ல, அவங்க போடும் போதே அவனுக்கு சிரிப்பு வந்திருக்கலாம். டைப் பண்ணும் போதே கண்டிப்பா வந்திருக்கும். என்ன கேட்டா இல்ல அவனுக்கு எப்படி தான் டைப் பண்ணுவானுங்க. ஜெயிலர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஹாஃப் செகண்ட். அலெக்ஸ் எங்க ஊர் டாப் 10 லிஸ்ட் சொல்லிட்டா தியேட்டர். நெக்ஸ்ட் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லியோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. நம்ம ஊர்ல இருக்கீங்களா வெளில இருக்கீங்களா? ஊர்ல தாங்க இருக்கேன். போன் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரு ரொம்ப நாள் கழிச்சு. ஹலோ நம்ம ஊருக்காரங்க சரி அன்னைக்கு வந்துட்டாங்க கேட்டேன், வேற ஒண்ணு.
யாரா பிரியங்கா கண்ணி? ஆமா ஆமா டேய் ஓத்துட்டான்டா டிக்டாக் பாத்தீங்களா? டிக்டாக் பாத்தீங்களா? வருத்தமா இருக்குடா அதை பத்தி பேச வருத்தமா இருக்கா? இல்ல கண்ணிலா சாவுங்கடா. சலாருது சத்தியம்ல பார்த்தான்னு சொன்னேன். அங்க இருந்து நீ பிட்ட பாத்தியா இல்ல என்ன பண்ண? இங்க வந்து இப்பதான் பார்த்தேன். Just now. ஒரு 1 hour முன்னாடி. அப்புறம்ப்பா இன்னொரு விஷயம், இவங்க என்னது தளபதியோட அடுத்த படத்துல வந்து கிருத்தி தான் ஹீரோயின்ன்ற மாதிரி ஓகேன்னு சொன்னாலும் தளபதி வேணாம் பாரு. என்ன கேட்டா ஒரு நிமிஷம் இல்ல ஸ்ரீலீலாக்கு கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் ஆன மாதிரி இருக்கும். இவ போட்டா கரெக்ட் தான் கேட்டா கிருத்தி செட்டி. இல்ல நீங்க மீனாட்சி இதெல்லாம் கிருத்தி செட்டி எல்லாம் பரவாயில்ல. மீனாட்சி கொஞ்சம் ஹைட் அண்ட் மெச்சூர்டா இருக்கா. இவ வந்து குழந்தை மாதிரி இருக்கா. விவேக் மெச்சூரிட்டி. கீர்த்தி செட்டி ஹீரோயினா நடக்காத காரியமா பேசுறா ஜாக்கு. என்னாச்சுன்னா எப்படி வந்து இந்த உப்பனா படம் பார்த்துட்டு கீர்த்தி செட்டி ஃபேனா கன்னியா இருந்தா மாறி உப்பனால வர ஒரு போட்டு சீன் போதண்டா உங்களை மொத்த இதேடியே என்ன மாதிரி அதுதான் அதை பார்த்துட்டு மாறிட்டு இருந்தானே. அதே மாதிரி ஒரு டவுட் ஒன்னே ஒரு டவுட். இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை சினிமா தியேட்டருக்கு இந்த டாப் 10 லிஸ்ட் விடுவான்? இல்ல ப்ரோ இப்ப ஒண்ணு சொல்றேன். இப்ப 800 தியேட்டர் கிட்ட வந்துட்டு வெளியே இருக்குது. ஆனா ட்விட்டர்ல இருக்கிறது வெறும் 100 தியேட்டரோ அந்த மாதிரிதான் இருக்கும். இங்க வர்ற லிஸ்ட் வந்துட்டு பெருசா இருக்காது. ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் டாப் தியேட்டரா இருக்கும். முக்காவாசி டாப் தியேட்டர், கொஞ்சம் டொக்கு தியேட்டரா. எங்க ஊர் தியேட்டர் டாப் தியேட்டர்டா, அது சொல்றேன்டா லிஸ்ட். என்ன தியேட்டர்? தியேட்டர் ஓனர் வந்தா டிமேக்ஸா? ஆமா. அது செம்ம தியேட்டரியா? சரி என்ன சொல்லு லிஸ்ட் சொல்லு. ஃபர்ஸ்ட் லியோ இருக்கு, செகண்ட் ஜெயிலரு, PS2 இருக்கு, வாரிசு இருக்கு, துணிவு இருக்கு, மார்க் ஆண்டனி, ஜவானே வரலாம். சரி விடாது ஏன் கஷ்டம். மாவீரன், விடுதலை, பிச்சைக்காரன் 2 இல்ல அலெக்ஸ், இதுல செம்ம காமெடி என்ன தெரியுமா? எல்லாத்துலயுமே வாரிசு கிட்ட செருப்படி வாங்கி கீழே கிடக்குது துணிவு. நினைச்ச கடைசியில வாரிசு தூக்கி அடிச்சு. நல்லா செய்யுங்க. அஸ்வினி யாரு தெரியுமா? அமெரிக்கால போயிட்டு பேசுவான். இல்ல அலெக்ஸ் டேய் எங்க மாவி இது மதனோட அஸ்வின் வாயா, இங்க ரொம்ப நாளாச்சு பாத்து. நல்லா இருக்கியா? அதாவது இல்ல அவன் வந்து இங்க இது பண்ணது தெரியாது சாருக்கு. ஆனா அதான் இதயம் நல்ல இதயம் நல்ல அலெக்ஸே மதனே டேய் இங்க நான் ஒருத்தர் இருக்கேன்டா. அதான் மதன் யார் தெரியுமா? இல்ல மச்சா பஸ்ல ஏறிட்டு பஸ்ல நானும் இருக்கேன்டா, பாமா போட்டுறாதீங்கடா பரதேசிங்களா. ஆனா சமசின்ற கையாட்டினோடனே டப்புன்னு தூக்கி போட்டுருவான். அண்ணன் சிக்னல் கொடுத்துட்டாரு அப்படின்னு. விக்னேஷ் ப்ரோ ஆனா அந்த பிரியங்கா வீடியோ நல்லா தான் இருந்துச்சு கேட்டேன். இல்ல அவன் நடிச்ச மொத படமா எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் அதான்டா இரு சொல்றேன். எல்லாமே ஓகே சொல்லிட்டு இருக்கிறா போல. எல்லாமேனா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு பார்க்கும்போது. அலெக்ஸ் ப்ரோ சாந்தி சினிமாஸ்ல என்ன ப்ரோ? நீ ஒரே நிமிஷம் அலெக்ஸே. ஆனா அந்த ஹிஸ்டரியில அவனோட ஹிஸ்டரியிலேயே அந்த வீடியோ வந்ததாவே நான் நினைக்க மாட்டேன். ஸோ அதை பார்க்கவும் மாட்டேன். அது அப்படியே அது காணாம போயிடும். நீ பிரியங்கா கண்ணியா எடுத்துன்னு வரம்பரும் டிஎம் உமால எல்லா பிட்டா இருக்கிறான் அவளுக்கு. டேய் இதெல்லாம் என்னடா இது போங்க ஃபேக் ஐடிடா. சும்மா இல்ல ப்ரோ டைப் பண்ண திருச்சில இருக்காமே சாந்தி சினிமாஸ். அதான் வீடியோ போட்டுருப்பாங்களே அக்கவுண்ட் இல்லன்னு கூட அந்த கீழ அறிக்கை கூட போடுவாங்க. எப்படி சொல்றேன்னா சில பேர்ல கிரஷா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்ப இதுவும் ஃபேக் ஐடியா? ஆமா பாருங்க கமெண்ட்ல பாருங்க. ஆனா ஒண்ணு பண்ணிருந்தானுங்க. ஆமா என்னன்னா இதுதான் ஒரிஜினல் ஐடி நம்புங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் இந்த ஐடி நான் கிரியேட் பண்ணேன்னு போட்டு பச்சையா மாட்டினானுங்க. விவேக் பஸ்ல கண்டக்டர் மதனுக்குறான்னு தெரியாம கத்தினுக்கிறாரு.
அவன் அங்க போயிட்டு என்னன்னா ஐயா யார் நான் அலெக்ஸ் ப்ரோ அது பிரியங்கா மோகனா இல்ல பிரியங்கா ஏய் இல்ல சங்கரா? இல்ல இந்த ஐடி ப்ரோ வந்து ஜெனியூன் இல்ல இல்ல ஐடிப்பா. இதுக்கப்புறம் பிரியங்கா போயிட்டு இல்ல வேற இல்ல ஐடியில ஒரு போயிட்டு நிமிஷம் பிரியங்கா மோகன் அதான் பவானி அந்த சங்கர், பவானி அப்பாவே சங்கர், அதான் அப்பவே நடிப்பாரு அவதான். பவானி சங்கர், மோகன் தான் ப்ரோ, பிரியங்கா மோகன் ப்ரோ, ஸ்ரீராம். பவானி சங்கர். ஓகே ஏய் ஓகே. புனித அது இருந்துச்சு டிஎம் பண்ணுங்க நீ இப்பதான் யாராச்சும். தெரியுது நீ பிரியங்கா மோகன் முட்டு ரொம்ப கொல்லனுக்கு வேணுமா முட்டு இருங்க கொல்லனுக்கு முட்டு பாக்குறேன். கொடுறா டேய், கொல்லனுக்கு முட்டு கொடு. இல்லடா பிரியங்கா மோகன் முட்டு தெரிஞ்சிச்சு 2 பேரும் ஒரே ஐடி கங்குவா டைம்ல பாத்துக்கலாம். ஸ்ரீராம் குடு குடு யூடியூப்ல ஆனா போய் இல்லடா டிக்டாக் நான் டீசர்னு நான் அடிங்க. ஈட்டி இல்ல டிக்டாக் டீஸ். நான் ஈட்டி தேட்டர் தான் பார்த்தேன். சில ஃப்ரேம் மட்டும் பிரியங்கா மோகன் நல்லா இருந்தாலும் அவன் நடிப்பு ஒண்ணு பண்ணுவா தெரியுமா? முச்சா போனியா ஊம்புனியா தலை சொரிஞ்சின் பின்னாடி பாக்குறேன் தேட்டர்ல. நைட் ஷோ வேற 10 சீட்டு காலி ஆகுது. ஏய் அதுல அவ கேரக்டர் அப்படிதான்டா டிசைன் காரணம் பண்ணிருப்பான். பிரியங்கா இல்ல மோகன் இல்ல அந்த இதுல ஹைலைட் என்ன தெரியுமாடா? இது அழகான ஒரு பாட்டு வரும். இவ சரி ஏதோ ஒரு டைம் பாரமா இருந்தா குள்ள முருகர் வருஷத்துல வரான். வாவ் நல்லா நைட்டு ராத்திரி வந்ததுக்கு சபாஸ்ரா. வலைபேச்சு கலாய்க்கிறானுங்க. வலைபேச்சு அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் இவரு சிவகுமார போட்டுக்கலான்னு. அலெக்ஸ் இதுக்கே ப்ராப்ளம் என்னன்னா பிரியங்கா மோகன் கிட்ட இல்ல, அந்த டைரக்டர் அந்த குள்ளா படம் நடிச்சதுதான் பிரச்சனை. அதனாலதான் அப்படி மச்சான் பிரியங்கா மோகன் போல ஒத்த இருடி மாலை உனக்கு இருக்குது. முருகா இல்ல இது பரவாயில்ல. ஒரு தடவை ஒரு எல்லாருக்கும் தெரியும், விக்னேஸ்வருக்கும் தெரியும், தளபதி 68 ஹீரோயின் பிரியங்கா மோகன் நியூஸ் எல்லாம் போட்டானுங்க. அப்ப என்னாச்சுன்னா நம்ம பசங்க கமெண்ட்ல ஒண்ணுன்னு கேட்டானுங்க, டாக்டர் படத்திலேயே ஒரு டான்ஸ் என்ன கிழிச்சான்னு தெரியும், தளபதி கூட ஆட விட்டா என்ன நடக்கும். ஈட்டி படத்துல அந்த ஒரு பாட்டு தானே, ஈட்டி படத்துல எனக்கு அந்த ஒரு பாட்டு தானே பிடிச்சது. ஏய் அலெக்ஸே நீ என்ன பாத்து கங்குவா படத்துல புனித்ல ஆச்சு தெரி விட்டுருவான். இல்ல ப்ரோ திஷாக்கு தெரிய விடுறது தப்பு இல்ல, ஆனா தெரி விடுவான் புனித் எல்லாம். பிரியங்கா மோகனுக்கு தெரிக்க விடுறது தான் தப்பு. அது தெலுங்கு படத்துல தெரிய விடுங்க. இதெல்லாம் தெரிக்க ஒண்ணுமா ஹோம்லி பிளஸ் ஹாட்னஸ் தாண்டா பயங்கரமா இருக்கும். அங்க பத்திரி பாத்தியா? ஸ்ரீலீலா வேணும் அமுக்கு ஸ்ரீலீலா போடு மஜாடா மஜா மாமே போடு. சரி அலெக்ஸ் போயிட்டு நல்லாவே இல்ல. நல்லா இல்லையா எவன்டா அவன்? உண்மையிலடா அவ்வளவு ஒருத்தலாம் இல்லடா. என்ன பெருசா சரி விக்னேஷ் ப்ரோ டெஸ்லா பாத்தீங்களா? டெஸ்லா இல்ல ஆக்ட்ரஸ் பத்தி பேசுறத விவேக் என்ன தெரியுமா பிட் அனுப்பிச்சு விட்டான். என்னடா பெரிய ஆக்ட்ரஸ் வர முடியும். ஆனா ஜாக் முன்ன விட ஒரு சுத்து அதிகமாயி போச்சு இல்ல? ஆமா ப்ரோ சாப்பாடு ரொம்ப வெயிட்டா போகுது போலயே. ஆனா டெஸ்ட்ல இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். பேக் மாதிரி ஏறின்னு போகுதா, சைடுல ஏறிட்டு போகுது. ஒரு தடவை இல்ல பீச்ல நடந்து போற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. கமெண்ட்ல ஒருத்தவன் ஒரு டெம்ப்ளேட் போட்டு வச்சிருப்போம். என்ன நான் வடியல் சொல்லுவானே பீரோல துணிமணி இது எடுத்து விடுன்னு. வேணுமா இது அனுப்புறேன். டேய் ஆனா ஜாக்கே அமுச்சு விடுனா ஒரு மாடுலேஷன் பண்ணாம பாத்தியா? வேணுமா ஒரு 550 போட்டுருவாங்களாடா? இல்லடா இதுல கேசவன் இல்ல கேசவன் 7 பேஜ் வச்சு என்ன தெரியும். நானும் கேசவன் வச்சிருக்கான். இந்த பீஸ் ப்ரோக்கே டஃப் கொடுப்பாங்க. ஜாக்கே காசா பணமா போட்டு விடு. அனுப்பிச்சுடு ஜாக்கே. ஆனா ஒண்ணு என்னதான் டெஸ்லான்னு சொன்னாலும் இவனும் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் நானும் டெஸ்லாவா காட்டுவேன்னு காட்டிட்டு தெரியும். அவன் இன்டர்வியூல சொல்லுவான் எனக்கு தெரியும் சொல்றாங்க, எனக்கு தெரியுங்க. ஐயோ ஏங்க. ஆனா இதெல்லாம் இல்லடா என்ன கேட்டா இதெல்லாம் மில்ஃப் பீஸ். என்ன கேட்டா மில்ஃப் பீஸ். ஆமா ஆமா வேணும் பண்றாளுங்க. அர்த்தம் இல்லாத மாதிரி பேசுறான். என்னப்பா நீ 1000 பேசுவ, அதுவும் தெலுங்காட்டியா பார்த்து குடிப்ப. மில்ஃப் கிடையாது வாழை படம் நல்லா இருக்கு. வாரியர் புரியல. வாழைன்னு ஒரு படம் வந்து வாழைன்னு ஒரு படம் வந்து ஜாக்கே வாயிலே. ஆமா மாறி சொல்லுங்க. அதுல கொஞ்சம் வாயில இல்ல ப்ரோ வாலே. நீங்க வாயிலே இருங்க. வாயில இந்த சபாநாயகம் படம் நல்லா இருக்கும் போலயே. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எல்லாம். சபாநாயகன் போயிருக்கலாம்டா ஜாக்கே. ஆமாண்டா அது போயிருக்கலாம் போல. சபாநாயகன் நல்லா இருக்குதா படம்? நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எல்லாம்.
ஐயோ நீங்க அந்த படம் எடிட்டர் வந்தான் நம்ம ஸ்பேஸுக்கு, அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கீங்க, அவனையும் கூப்பிடலாம் வரல எல்லாரையும் செஞ்சிருவோம். ஆமா என்ன அது மாளவிகா மோகன் பிடிக்குது? நேத்து ஒரு போட்டோ வந்துச்சு அதெல்லாம் இல்ல பாத்தீங்களா? ப்ரோ. என்ன கேட்டா சோஃபாலுக்கு இல்ல ரெட் கலர் ஒண்ணு இருந்துச்சு, அதான் மாஸ். அது மாஸ். இது நல்லா இருக்குடா. இரா சேவ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனா ரெட் மாஸ். இல்ல ரெட் போட்டோ தான் பார்த்தேன். ஃபிட்னஸ் ஆனா அட்டெண்ட் பண்ணது. ஆனா ஒரு சில சரியான பேர்லாம் இந்த ஃபிட்னஸ் ப்ரோ. மாளிகை ஜிம்முக்கு ஜாக் போறான். இப்பதான் ஜாக் பார்த்தாத. அலெக்ஸ் ரிப்ளை வாங்குறாங்க இப்பதான் பாத்தியா? ஓகே ஓகே பண்றது சூப்பர். இல்ல ஒரு நிமிஷம் பண்றது என்ன யார் என்ன படம் அது? ஆனா இல்ல ஜாக்கு ஒழுங்கா வேலைக்கு போய் டெஸ்லா கார் வாங்கினா டெஸ்லாக்கு கோலம் போட்டுனுக்குற எல்லாம் டிஎம் பண்றானுங்கடா. டிஎம் பண்றான், அதனால மேல போட்டு விட்டேன். நீங்களே பாத்துங்கடா.